பிரகாஷ் சார், இப்போ பேசிக்காக ஒரு வாட் யுவர் ஹோல் லைஃப் இஸ் அபவுட், வாட் யூ ஆர் டெல்லிங் அதர்ஸ் அண்ட் அட்வைசிங். தியானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. தியானம் தான் நம்ம வந்து கடவுளை அடைகிறதுக்கு ஒரு வழி அப்படின்னு சொன்னான். நேற்று ஒருத்தர் தமாஷா சொன்னான், அதுக்கு தியானம் தேவையில்லை, ரோட்டில் செல்ஃபோனை பார்த்து பேசிகிட்டே போனால் ரொம்ப சீக்கிரம் கடவுளை அடைஞ்சிருவேன்னு சொன்னான். அது கவனக்குறைவு. தியானம்ங்கிறது இது பேசிக் ஃபார் தட் இஸ் கவனம்ன்றது அர்த்தமாக. இன்னி உலகத்தில் இப்போ என்ன மாதிரி ஒருத்தர் ஒரு ஐ எம் அ வெரி காமன் தோ மேபி அன் ஆக்டர், நான் தியானம் பண்ணணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் அமிட்ஸ்ட் ஆல் தீஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், வெளியில் கார் சவுண்டு, ஆம்புலன்ஸ் சவுண்டு, போலீஸு சவுண்டு, பக்கத்து வீட்டு குழந்தை சத்தம், காய்கறி விற்கிற சவுண்டு, இதெல்லாம் இருக்கும்போது நம்ம உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் அப்படின்னு பண்ணணும்னா, ஏன்னா எல்லாத்தையும் மறக்கணும் இல்லையா, நம்ம என்ன சொல்லுவா ஒருமைப்படுத்தி இட் ஹேஸ் டு கோ டுவர்ட்ஸ் தட். இஸ் இட் பாசிபிள்? அதுக்கு வாட் இஸ் த கரெக்ட் டெஃபினிஷன்? இப்போ போன வாரம் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஹாஃப் பார்க்க முடியல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ட்ராவலிங். அந்த ஒரு 10-15 நிமிஷம் அதை பார்க்கும்பொழுது எனக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியவே இல்லை. ஸோ என்க்ராஸ்ட். 15 மினிட்ஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த டுவர்ட்ஸ் த எண்ட் விராட் கோலி விளையாடி சிவம் துபே அடிக்கிற டைமில் ஒரு 10-15 நிமிஷம் டீப்லி என்க்ராஸ், சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரில. அப்புறம் யோசிச்சு பார்த்தா தான் என்னுடைய தியானத்துக்கு அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது, உலகத்துக்கு என்ன சொல்ல முடியுன்றது எனக்கு அன்றைக்கி புரிஞ்சுது. ஒரு விஷயத்தில் நீங்கள் டீப்பாக என்க்ராஸ் ஆகிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் நடிக்கிறீங்க, நிறைய ஸ்டேஜ் பிளேஸ், அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு தியான ஸ்டேஜில் இருக்கீங்க. அது ஆனால் உங்களுக்கு சொல்லும்போது புரியாமல் இருக்கலாம், இல்லை ரிலேட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் இது ஒரு ஃபேக்ட்னு, சம்டைம்ஸ் நான் நாடகத்துக்கு முன்னாடி இருக்கிற எனக்கு சில ஃபிசிக்கல் ப்ராப்ளம், அன்றைக்கி தலைவலி, வயிற்று வலி, டைஜஷன் ப்ராப்ளம், அந்த பெல் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டயலாக் சொன்னதுலேருந்து அப் டு 9:15 ஒன்றுமே தெரியல, 9:20 தெரியுது. தியானன்றது தமிழில் எடுத்தாலோ சன்ஸ்கிரிட்டில் எடுத்தால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27-28 டெஃபினேஷன் சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே ஒரு வேர்டாக தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க, மெடிடேஷன். மெடிடேஷனுக்கு வெப்ஸ்டர் கொடுக்குற டெஃபினேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா டு திங்க் அபவுட் சம்திங் கண்டினியூஸ்லி, ஏதாவது ஒரு எண்ணத்தை பற்றி தொடர்ச்சியாக எண்ணுதல் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதா நினச்சி குறிக்கிட்டான். அப்புறம் அங்கேயே எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருமே தியானம் ஆக்சுவலாக பிறந்ததுலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் சாயங்காலம் ஒரு ட்ராமாவுக்கு போகிறீங்க, இந்த ட்ராமாவில் என்னோடய பெஸ்ட் எஃபர்ட்டை கொடுக்கணும், பார்க்குறவங்க அப்ளாஸ் வாட் எவர் அவங்களுக்கு பிடிக்கணும், கொடுத்த காசுக்கு அவங்களுக்கு பைசா வசூல் ஃபீலிங் இருக்கணும். அப்போ உங்களோட எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2-2.5 மணி நேரம் வேறு எதுவுமே இருக்காது. இது எல்லாருக்குமே உண்டு. ஒரு பிஹேவியரல் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, கார்த்தால எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நம்மளுக்கு ரஃப்லி 60,000-80,000 எண்ணங்கள் வரதா சொல்கிறாங்க. சில பேர் 5,000, 60,000 இது வேணால் வச்சுக்கோங்களேன். இந்த 60,000 எண்ணங்களும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை மாதிரி, ஒவ்வொரு விதையும் ஒரு மரமாக முளைக்கக்கூடிய மரம். நான் இங்கே சொல்கிறது எதிர்காலம். அதை நீங்கள் கல்லில் போட்டிங்கன்னா விளையாது, நல்ல மண்ணில் போட்டிங்கன்னா விளையும். இப்போ நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், வெவ்வேறு ஆங்கிள்லேருந்து தியானத்தை பார்ப்பேன். நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு கார்த்தால் நான் போகும்போது எனக்கு டீச்சர் திட்டுவாங்க, அந்த விஷயம் நடக்கும், நான் படித்தேன், நான் சாயங்காலம் தான் அப்பா என்ன சொல்லுவார், ஸ்பெஷல் கிளாஸ் போகணுமா, என்னோடய எண்ணங்கள் சிதறிட்டே இருக்குது. இதேமாரி தான் அப்போது. இப்போ நீங்கள் ஒரு வீரேந்தர் சேவாக் பற்றி படிக்கும்போது நான் ஒரு இடத்துல படித்தேன், அந்த பால் வரும்போது நான் பாலை தவிர வேறு எதுவும் பார்க்குறதில்ல, ஐ see the ball but nothing but the ball அப்படின்றார். இந்த கையிலேருந்து வருது, அந்த மூமெண்ட்டில் அது இன் ஸ்விங்கா, அவுட் ஸ்விங்கா, கட்டரா, பவுன்சர் வரப்போதா, ஏன்னா அவங்களுக்கு ரியாக்ஷன் லெஸ் தென் 0.1 அந்த மைக்ரோ செகண்ட்ஸ் அதை மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க டிசைட் எடுக்கணும்னா they have to be in the ball, which means they zone in and they zone outன்னு வாங்க. zone out the audience, zone in into the action in the ball. அதனால தான் அது நீங்களும் கிரிக்கெட் விளையாடிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கிரிக்கெட் விளையாடும்போது யூ see the ball like a footballன்னு சொல்லுவாங்க. எதனால் உங்களுடைய மனசு கம்ப்ளீட்டாக ஒருமித்து ஒரு இடத்துல இருக்குது. எனக்கு அதுவும் இப்போ இருக்கிற சவுண்ட் ஃப்ரம் அவுட் சைட் ரொம்ப ஜாஸ்தி, மிகப்பெரிய தியானமாக தான் இருக்கும். ஆமாம், இப்போ வேறு உங்களுக்கு டெசிபல் மீட்ரு வேறு போடுறான். ஐயோ, தோனி உள்ளே வரும்போது 130 டெசிபல் உள்ளே வரும்போது அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிச்சா 125 டெசிபல். ஸோ அந்த டெசிபல் எப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியும்? இதற்கு நான் சின்ன வயசில் நம்மளாம் ஸ்கூலில் நம்ம காலத்தில் நம்ம ஃபிசிக்ஸ் வாத்தியார் ஒரு விஷயம் நம்ம நார்மலாக பண்ணுவார், கையில் ஒரு பஞ்சையோ இல்லை ஒரு பேப்பரையோ கொடுப்பாரு, சூரியனில் காட்ட சொல்லுவார், ஒன்றுமே ஆகாது. அதுக்கப்புறம் நான் பாட்டி பூத கண்ணாடி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணார். நடுவில் ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி குழுமி பற்றிக்கும். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இதுதான் தியானம். உங்களுடைய எண்ணங்களை தொடர்ச்சியாக ஒரே எண்ணத்தில், வெற்றின்ற எண்ணம் வச்சுட்டா அதுவும் தியானம்,
தோல்வின்ற எண்ணம் வச்சா தியானம், கடவுள்னு வச்சா தியானம். நான் ஒரு புதுசாக கண்டுபிடிக்கணும்னு அந்த டிஸ்கவரி நிறைய சயின்டிஃபிக் டிஸ்கவரி பார்த்தீங்கன்னா வேர் ஃபவுண்ட் ஆர் டிஸ்கவர்ட் ஓவர் நைட் ஸ்லீப்புன்னுவாங்க. நைட்டு தூங்கி கதை ஏன்னா அவன் தூங்கும்போது அந்த எண்ணத்துடன் எனக்கு இது ஒரு விடை கிடைக்கணும், பதில் கிடைக்கணும்னு நினச்சி தூங்குறான். நைட் அவனுக்கு தெரியாமல் அதையே யோசிச்சுட்டு இருக்கான், காத்தால பதில் கிடைக்குது. ஐ எம் a good fan of ஷெர்லாக் ஹோம்ஸ். ஆமாம், நானும் நிறைய படிச்சிருக்கேன். அதில் அவர் அந்த பைப்பை வச்சுக்கிட்டு உட்காருறது டு திங்க் அபவுட் தி இட்ஸ் 1 hour பைப் 1 hour ஆஃப் தியானம் அவருக்கு அது டு சால்வ் தி கிரைம். அது கரெக்ட். நீங்கள் சொல்கிறது அது ஹீ இஸ் கான்சென்ட்ரேட்டிங் ஒன்லி ஆன் தட். ஹீ சால்வ்ஸ் இட் அட் தி எண்ட் ஆஃப் 1 hour. கரெக்ட். நம்ம எல்லாருக்குமே தியானம்ன்றது தெரியும். அதுக்கு இது வரைக்கும் நம்மளுக்கு சயின்டிஃபிக் இப்போ எனக்கு நடக்க தெரியும். இதுதான் நடை, இப்படி நடந்த நீன்னு ஒருத்தன் சொல்லும்போது அது சயின்ஸாக மாறுது. சயின்ஸுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன ஃபண்டமெண்டல் வித்தியாசம்? ஆன்மீகன்றது உணர்வு சார்ந்தது, சயின்ஸுன்றது லாஜிக் பேஸ்டு. சயின்ஸில் என்ன சொல்கிறான், இது ரிப்பீட்டடாக இதை பண்ணும்பொழுது இதே அவுட்புட் வருதா? கிராவிட்டி ஒரு சயின்ஸ், எங்கே போனாலும் கிராவிட்டி 9.84 அந்த ஸ்பீடு இழுக்கிற புவி ஈர்ப்பு சக்தி அதுதான் இருக்கணும். ரிப்பீட்டாக பண்ண முடிஞ்சதுன்னா அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றாயிடுது. இதே தான் உங்களுக்கு ஆன்மீகத்தில் தியானன்றது முதல் படி. தியானன்றது எண்ணங்களை ஒரே எண்ணத்தில் நிறுத்துவது. இதை நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். நான் ஆக்சுவலாக எனக்கு தியானம் சொல்லிக் கொடுத்த என் ஃப்ரெண்டு ராமானுஜம் சொல்லி சொல்கிறேன், தியானத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தது. அவன் தியானத்துக்கு டெய்லி அவன் எப்படி யூஸ் பண்ணுவான்னா, டெய்லி ஒரு கேள்வியை வச்சு தியானம் பண்ணுவான். இதற்கு என்ன பதில்? ஸோ தியானத்தை நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் நேச்சரை கேட்குறீங்க, எனக்கு இந்த கேள்விக்கு பதில் வேண்டும், அதுக்கு என்ன பதில்? இந்த கேள்வியை கேட்டுட்டு வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ப்ரேயர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. கடவுள்கிட்ட போய் நம்ம ஒரு வேண்டுதலோடு போகிறோம், இதை எனக்கு செஞ்சு கொடுன்னு கேட்குறோம். செஞ்சு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண அதை கண்ண முடிக்கும். கோயிலுக்கு போகிறீங்க, சாமி கிட்ட இந்த கற்பூர ஆரத்தி காட்டுறாங்க, அப்போ யாராவது நம்ம விக்கிரகத்தை பார்க்குறோமா? இல்லை, கண்ண முடிக்கிறோம். எதனால்? தெரியுது, நான் உள்ளே பார்க்கணும், என்னோடய எண்ணத்தை ஒரு இடத்துல வைக்கணும். நான் இதிலே முதல்ல சொன்ன மாதிரி எண்ணங்களில் இருப்பதற்குள் உயரி எண்ணம்னு இருக்குது, லோயஸ்ட் எண்ணம்னு இருக்குது. எந்த எண்ணத்தை வேணால் நீங்கள் எடுத்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்றீர்களானால் அந்த எண்ணமே உங்களுடைய தினசரி செயலாக மாறுகிறது. கிரிக்கெட்டே யோசிச்சிங்கன்னா நீங்கள் கிரிக்கெட்டரு, ட்ராமா பற்றி யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஆர்டிஸ்ட்டு, கன்சல்ட்டிங்கை பற்றி நீங்கள் யோசிச்சா கன்சல்டன்ட்டு. நீங்கள் ஒருமைப்படுத்தி ஒரு இது அது இட் இஸ் நாட் நெசசரி கன்ஃபைடட் டு ஆன் இது இல்லையா, கடவுளை அடைகிறதுன்றது மட்டும் அது இருக்கிறதுல. நான் இப்போ இங்கே நம்ம ஷூட்டிங் நடக்கிற இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனேன், சென்ட் தாமஸ் மவுண்டன் இருக்குது. அந்த மொத்த மலையோட ஹைட்டு 500 அடி. இதே ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் 29,000 அடி. எந்த மலை ஏறணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும், உங்கள் இஷ்டம். எனக்கு அந்த டூல்ன்றது எண்ணத்தை ஒன்றாக குவித்து ஒரே எண்ணத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய தெரியும். ஒரு பரீட்சைக்கு ஒரு பையன் படிக்கிறேன், ஆமாம், எனக்கு ஒரு பரீட்சைக்கு நான் படிக்கிறேன், என்னுடைய மனசில் சிதறல்கள் வரக்கூடாது. நான் நிறைய ஸ்கூல்ஸில் எங்களுடைய தியானம் சொல்லித்தரோம், காலேஜில் சொல்லித்தரோம், கார்ப்பரேட் கம்பெனியில் சொல்லித்தரோம், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சொல்லித்தரோம், 35 வெர்டிகளில் சொல்லித்தரோம். லைஃப்பில் இருக்கிறோம், மீனவர்கள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ப்ரெக்னென்ட் உமன், கேன்சர் பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி பல பேருக்கு இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா, உனக்கு இந்த தியான பயிற்சியில் என்ன வேணுமோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்கள் தாட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது சொல்லுது. தியானன்றது ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஃபோக்கஸ்ன்னு எடுத்துங்களேன். லோயஸ்ட் லெவலில் எதை பற்றி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க நீங்கள் முடிவு பண்ணணும். இதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது சொன்னோம், வாழ்க்கையில் குறிக்கோள் என்பது ரொம்ப முக்கியம். ரோடில் போகும்போது லெஃப்டாக ரைட்டான்னு கேட்கும், எங்கே போனேன். இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன சாதிக்கணும், எங்கே போய் சேரணும், என்னுடைய இருப்பதற்குள் உயரிய எண்ணம் என்ன. அந்த ஆப்ரஹாம் மாஸ்லோட தியரி ஆஃப் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் பற்றி பேசும்போது நம்ம பேசணும். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இது ஹையஸ்ட்னு அவர் சொல்கிறார், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். இப்போ நீங்கள் மதத்தில் போனீங்கன்னா, ஹிந்து மதத்தை எடுத்து மீண்டும் பிறவா நிலைமை, முக்தி, அது ஒரு நிலைமை. முக்தியே போருமானா ஆழ்வார்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதோட பெரிய லெவலில் சொல்கிறாங்க. சரணாகதி அதோட உயர்ந்ததுன்னு எல்லா ஆழ்வார்களும் சொல்கிறாங்க. இதே தான் நாயன்மார்கள் 63 பேர் சொல்கிறாங்க. முக்தியை தாண்டியது பக்தின்றார். இதெல்லாம் போனோன்னா என்னுடைய மனது ஒருநிலைப்பட்டு இருக்கும். இப்போது நீங்கள் தெருவில் பிச்சை எடுக்கிறவனும் தியானம் பண்ணுறான். இந்த கார் தாண்டுவோம் 5 ரூபா போடுவானா, இந்த காரில் 2 ரூபா, அவனுக்கு எந்த காரில் எவன் போடுவான் எவன் போட மாட்டான் அளவுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் என் 2 சிக்னல் இருக்குது, மெயின் ரோடு போகும்போது 2 சிக்னலும் ரேட் கான்ட்ராக்ட் கொடுத்த மாதிரி 2 பேர் தான் நிற்பாங்க. அவனுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பழகிடும். கரெக்டாக ரெகுலராக வர வண்டியில் எங்கே வரும் எங்கே வராதுன்னு தெரியும். அங்கே போய் டைமே வேஸ்ட் பண்ண மாட்டான். அவனோட தியானம் இன்றைக்கி எனக்கு கலெக்ஷன் இவ்வளோ, இப்போ லஞ்சம் வாங்குறாருன்னா இன்றைக்கி எனக்கு இவ்வளோ கலெக்ஷன், எனக்கு மினிஸ்டராக இருக்கிற இவ்வளோ, வாழ்க்கையில் நான் இன்றைக்கி மேட்ச் எப்படியா ஜெயிக்கணும், வெற்றியை பற்றி தியானம் பண்ணுறேன். இதை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது உங்களுடைய எண்ணத்தை ஒரே இடத்தில் நிலைநிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு டூலுன்னு தியானத்தை நம்ம எடுத்துக்கலாம். இது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது இந்த டூலை நான் எதுக்கு யூஸ் பண்ணணும். வெறும் 10 ரூபா வாங்குகிறோம், இப்போ பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா இருந்தால் பணக்காரன்,
100 ரூபா வாங்குறோம், 1000 ரூபா வாங்கினா பணக்காரன், 1000 ரூபா வாங்குறோம், 1 கோடி வாங்கினா பணக்காரன். ரிலேட்டிவாக போயிட்டு இருக்கு. இருப்பதற்குள் உயரிய குறிக்கோளை நான் வச்சுக்க முடியுமா? அப்படி வைக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, என்னுடைய மனதிற்குள் நான் பழக்கத்தை கொடுக்குறேன். இப்போது எல்லா மதங்களையும் என்ன சொல்கிறாங்க, கடவுளை அடையத்தில் தான் இருப்பதற்குள்ள உயரிய நிலைன்னா எல்லாருமே, கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், சிக்கிசம், ஹிந்துயிசம், ஜெயினிசம், புத்திசம், எல்லாமே சொல்கிறது கடவுளை அடைதல். அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, கடவுளை அடைவது இருப்பதற்குள் உயரிய நிலை. அதை அடைய போகும்போது பல விஷயங்கள் தானாக நடக்கும். இப்போ கடவுளோட தோழனாகவே நீங்கள் மாறுறீங்க, அவரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்னோடய ஃப்ரெண்டு ராஜா, என்ன அவர் கவனிச்சிக்க மாட்டாரா? ராஜானா நான் சொல்கிறது கிங்கு, வேறு ராஜா இல்லை. அந்த கிங்கை நான் பற்றி யோசிச்சோம்னா, நான் அரண்மனையிலேயே இருக்கிற ஒரு இடத்த எனக்கு அவர் கொடுக்குறாரு. இதை போன்ற கடவுள் நிலையிலேயே இருக்கும்பொழுது, கடவுள் எண்ணத்திலேயே இருக்கும்போது, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களில் என்னுடைய திங்கிங்கும் என்னுடைய ஃபீலிங்கும் ரிஃபைன் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஃபாசில் ஃபியூலுக்கே போவோமே, ஃபாசில் ஃபியூலில் லோயஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிலக்கரி இருக்கிறதுக்குள்ள லோயஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே மல்டிபிள் லெவல் இருக்குது. மஞ்சள் கலரு, கருப்பு கலரு, டீப்பாக போக 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 இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லிக்விடாக மாற ஆரம்பிக்குது. அதுலேருந்து நம்ம எடுக்கிறோம். க்ரூட் ஆயில்னு எடுக்கிறோம். க்ரூட் ஆயிலை ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறோம். முதல்ல தார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெரசின், அதில் ஹையஸ்ட் போனீங்கன்னா ஏடிஎஃப். சோர்ஸ் அதே தான். என்ன டிஃப்ரென்ஸு? ரிஃபைன்மெண்ட். ஏடிஎஃப் ஃபியூவலை தூக்கி நீங்கள் காருக்கு போட்டிங்கன்னா கார் ஓடாது. அது எக்ஸ்பென்சிவ் ஃபியூவல், ஏர் டர்பைன் ஃபியூவல். இருந்தாலும் அதை தூக்கி காரில் போடுவேன். கார் ஃபியூவலை தூக்கி ஃப்ளைட்டில் போட்டிங்கன்னா ஃப்ளைட் படுத்தணும். ஸோ உங்களுடைய குறிக்கோளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபியூவலை நீங்கள் ரிஃபைன் பண்ணிகிட்டே வரீங்க. என்னுடைய குறிக்கோள் என்ன? வெறும் வாழ்க்கையில் வெற்றி அடையணுமா? வாழ்க்கையில் வெற்றி அடையணும், வெற்றிக்கு தியானன்ற எண்ணத்தை யூஸ் பண்ணிக்கும். தினசரி 1/2 மணி நேரம் வெற்றியை பற்றி யோசிங்க. இதை ஃபாரினர்ஸ் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு விஷுவலைசேஷன் சொல்லலாம். இப்போ விஷுவலைசேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்போர்ட்ஸில் சொல்லித்தரோம். இந்த பாலை நீ கரெக்டாக அடிக்கிற, நீ மேட்ச் வின் பண்ணுறது அதையே யோசின்றோம். கோச்சிங்கில் சொல்லித்தராங்க. இதை பற்றி யோசி, அவன் இந்த மாதிரி பால் போட்டான்னு இப்படி ஆடணுன்னு யோசி. ஸோ மைண்டு உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் வின் பண்ணுறீங்க. வின் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சோன்னு யோசி, இல்லையே இதுக்கு மேலே எதுவும் இருக்கும் போல இருக்குது. தியானம் ஒரு வெற்றிடத்தை முதல்ல உருவாக்குகிறது, அந்த வெற்றிடத்தை அடுத்து நிரப்பிக்கிறது. 1ஆம் கிளாஸ் படிக்கிறோன்னு 5ஆம் கிளாஸ் படித்தா பெரிய விஷயம். 5ஆம் கிளாஸ் படிக்கிறோன்னு 12 சீனியர்ப்பா. உங்கள் காலேஜில் படிக்கும்போது 4th இயர் 3 வருஷம் தாண்டிட்டானா, எவ்வளோ பெரிய விஷயம். அங்கே வந்தால் நல்லா, அங்கே வரும்போது பாருங்களேன், அடுத்த ஒரு வெற்றிடம் தோன்றும் உங்கள் வாழ்க்கையில். வெற்றிடம் தோன்றா மனுஷனே கிடையாது. ஏன்னா பை நேச்சர் நம்ம அப்படி தான். அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு யோசிக்கிறோம். அந்த வெற்றிடத்தை நோக்கி நான் எப்படி போனோம்? எண்ணமும் உணர்வுகளும் ஒன்றாக அமையணும். என்னோடய உணர்வுகள் என்னை சப்போர்ட் பண்ணோம். எண்ணம் இன்னும் ரிஃபைண்டாக ஒரு கெரசின் எப்படி ஏடிஎஃபாக மாறுதோ, அதுக்கு மேலே போனால் ராக்கெட்ஸுக்கு அதோட இன்னும் டிஃப்ரெண்ட் ஃபியூவல், ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபியூவல். ஸோ கடவுளை நோக்கி நான் போக 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 என்னோடய ஃபியூவலானது ரிஃபைன் ஆக ஆரம்பிக்குது. ஹையஸ்ட் லெவலில் என்னுடைய எண்ணமும் செயலும் அவரை பற்றி மட்டும்தான் இருக்குது. அவரை பற்றி மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறத விட, அவரை பற்றியே இருக்கிறதுனால இந்த உலகத்தையே படைத்தவன் அவன், இந்த உலகத்தினுடைய நிர்வாகி என்ன வேணா வச்சுக்கோங்க, கடவுள், நேச்சர், அவரை பற்றியே நான் சிந்திக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லைஃப்பில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், நம்ம வீட்டில் பார்ப்போம், ஒரு எறும்பு போகும், அதுக்கு சாப்பாடு எங்கே இருக்கும், இந்த பக்கம் போய்ட்டுருக்கோம், நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தள்ளி விடுவோம், அதுக்கு புரியாது, திரும்பி போடுவோம், திரும்பி தள்ளி விடுவோம், திரும்பி போவோம், திரும்பி தள்ளி விடுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்மெல் வர ஸ்டேஜுக்கு வந்தோன்னா அது போய் எறும்பு போய் அந்த சாப்பாடு எடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம எண்ணங்கள் அங்கே போகும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் என் பர்சனல் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். இதை ரொம்ப லோவஸ்ட்டில் சொன்னால் மிராக்கிள்னு சொல்லுவோம், அற்புதங்கள். இதை வச்சு தான் பல ரிலிஜனில் ஏமாற்றுறாங்க, நல்ல விஷயங்களும் சொல்லித்தராங்க. அற்புதங்கள்னு சொல்லி பல படங்கள்லாம் வந்திருக்கு, எப்படி ஏமாத்துறாங்க டிஸ்கை வச்சு, அதெல்லாம் பார்க்குறோம். இந்த அற்புதங்கள்ன்றத முதல்ல புரிய ஆரம்பிக்கும் போது என்னை மீறி ஒரு சக்தியுடன் நான் ரெசனேட் ஆகும்போது, ஃபிசிக்ஸில் இட்ஸ் அ கால்ட் ஆஃப் ரெசனன்ஸ். இப்போ நீங்கள் வீணை வாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த விரல் 3வது கம்பியில் இருக்கும், இது முதல் கம்பியில் இருக்கும், ரெண்டும் டச்சே ஆகாத இது ரெசனேட் ஆகும்போது மியூசிக் வருது. அதே மாதிரி லோயஸ்ட் லெவலில் நான் இருக்கிற ஒரு ஆள் ஹையஸ்ட் லெவல் தெய்வ சக்தியோ தெய்வீக சக்தியோ அதோட ரெசனேட் ஆகும்போது என்னுடைய தன்மைகள் மாற ஆரம்பிக்கிறது. நம்ம எல்லாருமே நம்மளோட சுற்றி இருக்கணும், எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், நல்லவனாக இருக்கணும், பொய் பேசக்கூடாது, மற்றவங்களுக்கு துரோகம், நம்ம எப்படி இருக்கிறோமோ இல்லையோ துரோகம் நினைக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும், விட்டு லிவ் அண்ட் லெட் லிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தோணுது. ஆனால் இந்த குணங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளை பற்றி ஸ்துதி நம்மளுடைய சன்ஸ்கிருதத்துலையோ தமிழ்லையோ ஸ்லோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அற்புதமானவர், எல்லாற்றையும் மன்னிக்கக்கூடியவர், அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர், நம்மளுக்கு எதெல்லாம் வேணுமோ அதான் கடவுளாக சொல்கிறோம். அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரக்கூடிய தகுதி உங்களுக்கு எல்லாரும் வளர்த்துக்க ஆரம்பித்தா இந்த உலகம் இப்போ எப்படி பெட்டராக இருக்குன்றதை நம்ம யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கும்.
அப்படி தான் எங்களுடைய தியான பயிற்சியில் நாங்கள் எல்லாரையுமே பார்க்குறோம். லோயஸ்ட் லெவல் பொட்டென்ஷியல் இருக்கும். ஸ்டீஃபன் கவின்னு ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் குரு அந்த காலத்தில், இப்போ இல்லை, அவர் 4 வருஷம் முன்னாடி போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வி ஆர் ஆல் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் ஹூ ஹவ் கம் ஹியர் ஃபார் அ ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அங்கேருந்து வந்தவங்க தான். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த ரெக்கார்டிங் முடித்தோம் திரும்பி உங்கள் வீட்டுக்கு போய் வேறு எங்கேயும் போயிடும், வேறு எங்கே போனாலும் கடைசியாக வீட்டுக்கு போய் நம்ம எல்லாரும் வீட்டிலேருந்து வெளியில் வந்தோம். அந்த வீடுன்றது கடவுள் இருந்த இடம். கடவுளும் நாமும் ஒன்றாக இருந்தோம். இதை தான் வந்து அஷ்டாங்க யோகாவில் பதஞ்சலி மாமனிவர் 8வது ஸ்டெப்பாக சொல்ல சமாதி அப்படின்றார். சமாதினா நம்ம படுத்துக்கிற சமாதி இல்லை, அதுக்காக பண்ணுற தகராறு இல்லை. சம் ஆதி அப்படின்ற வார்த்தையிலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். சமம், சமமாக இருக்க. ஆதி அப்படின்னு சொன்னால் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் உருவாகும் போது இருந்த நிலை, பர்ஃபெக்ட் பேலன்ஸில் லைஃப் இருந்தது. ஸோ சமாதின்றது இந்த பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு மனுஷன் வரணும்னு பிரயத்தனம் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த பர்ஃபெக்ட் ஸ்டேட்டுக்கு வரணுன்ற நிலையில் ரிஃபைன் ஆகி இப்போ நீங்கள் ஒரு மலை ஏறிட்டே வரீங்க, சர்க்கிள் 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 சர்க்கிள், நேரம் ஓ இவ்வளோ தூரம் வந்துட்டோமா, கீழே குனிஞ்சு ஓ இவ்வளோ தூரம் வந்துட்டோமா, இதுக்கு மேலேயும் இருக்கானே இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது, போயிட்டே இருக்கலாம். கீழேயும் போகலாம், அதில் பாதாளம் நெகட்டிவில் போகலாம். இப்போ அசுரர்கள் பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் இருந்ததாக சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சுவலி மோர் லைக் சிம்பாலிக் ஒரு மெட்டஃபார் மாதிரி. அதுதான் அவன் வந்து அதுக்கான பள்ளம் தோண்டி கீழே வாழலை, வாழ்க்கையில் இருப்பதுக்குள்ள ஒரு பெண்டுலம் கையில் வச்சுக்கிறோம் சார். பாதாள லோகங்கிறது அதுதான். ஆமாம், யுவர் தாட்ஸ் கரெக்ட். பியூட்டிஃபுல்லாக ஒரு பெண்டுலம் பிடிச்சிக்கிறோம். அந்த பெண்டுலத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்விங் இருக்கும், குட்டு பேடு, குட்டு பேடு. இந்த குட்டாக இருக்கணும், பேடாக தப்புணும், பேடாக இருக்கும் ஏடா நீ இருக்கும் உன்னை போட்டு தள்ளுறேன்னு சொல்லுவாங்க. இதுலேயே தான் ஓடிட்டு இனி இருக்கக்கூடிய வாழ்க்கை. இதில் ஒரு பேலன்ஸ் வந்ததுக்கப்புறம் யூ ரைஸ் அபவ் த பெண்டுலம், யூ கோ டுவர்ட்ஸ் த பர்சன் வித் பெண்டுலம் மேக்கர். இந்த பொம்மலாட்டத்தில் வர மாதிரி பொம்மையாக இருக்கிறது முக்கியமாக, பொம்மலாட்டம் பண்ணக்கூடிய ஆளாக மாறணுமான்றது ஒரு விஷயம் இருக்குது. அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கும்போது என்னுடைய எண்ணங்கள் ரிஃபைன் ஆகுது. இப்போது சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நேர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடிய நிலை உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை சால்வ் பண்ணுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக சால்வ் பண்ணாது. ஆனால் வரக்கூடிய பிரச்சனைகளை பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய தன்மை எனக்கு கொடுக்குது, அதனுடைய வீரியம் குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு விஷயம், நேற்று ஒரு காமெடியாக ஒன்று படித்தேன் ஒரு நியூஸில், ஒருத்தனை விஷப்பாம்பு ஒன்று கடிச்சிருக்கு. கிராமத்தில் ஒரு இது உண்டு, மரபு உண்டு, அந்த பாம்பை திரும்பி கடிச்சு அந்த பாம்பு செத்து போச்சு, அவன் தப்பிச்சிட்டான். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களை நம்ம மெதுவாக வெளில கற்றுக்குறோம். அதை அடுத்தது இது அடுத்தது பாசிட்டிவாக நேர்மறையாக எல்லாத்தையும் பார்க்கும்போது, நான் ரெக்கார்டிங் நல்லா பண்ணிட்டேன், நான் நல்லா பேசுகிறேன், சார் என்ன நல்லா கேள்வி கேட்டார், சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கும், அது அவன் பிரச்சனை. ஐயோ கேட்கலையே, நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் பிஹேவியர், நெகட்டிவ் திங்கிங். தியானம்ன்றது உங்களுக்கு எல்லாவற்றையும் மீறி ஒரு சக்தி இருக்குது. இந்த சக்தியை நோக்கி போகும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் இன்னும் தூய்மையாக மாறுகிறது. உங்களிடம் இருக்கக்கூடிய லோயர் லெவல் ஆஃப் லைஃப், இது மாசுக்கள்னு சொல்லலாம், பிரச்சனைகள்னு சொல்லலாம், மனச்சிக்கல்கள்னு சொல்லலாம், எப்படி சொன்னாலும் இதெல்லாம் விட்டு வரும்பொழுது நீ ரிஃபைன் ஆகும். நம்ம லைஃப்பில் யாரை பார்த்து கும்பிட்றோம், மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் அந்த காலத்தில் பாடினில்லை உனக்கு மாலைகள் விழ வேண்டும். எல்லாருமே அது மாதிரி தான் எதிர்பார்க்கும். என்னை யாராவது ஒருத்தன் பெருசாக பேசணும், என்னை பற்றி என் லைஃப்பை மாற்றி அமைச்சார், என் லைஃப்பில் ஒரு நல்ல விஷயத்த சொன்னார். அந்த நிலைக்கு போனோன்னா முதல்ல நம்ம புக்குவமாக இல்லாமல் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பேசக்கூடிய திறமைக்கு வந்துடும். இப்போ நான் டாக்டராக புக்கை பார்த்து கூகுளில் பார்த்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறது வேறு, அந்த டிசீஸை புரிஞ்சு இதை சால்வ் பண்ணுறது இந்த மருந்து எழுதுறது வேறு. அந்த நிலைக்கு உங்களை தியானம் மெதுவாக எடுத்துகிட்டு போகுது. அதை எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, அது உங்களோட பர்சனல் சாய்ஸ். தியானம் வந்து இட் ஆல்சோ கிவ்ஸ் யூ தட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இல்லையா, டு கிரேட் எக்ஸ்டென்ட், டு கிரேட் எக்ஸ்டென்ட். அது வந்து நமக்கு இப்போ இந்த கிரிக்கெட் மேட்ச் இதில் சொல்லும்போது கொஞ்சம் அடித்த உடனே நமக்கு டப்புன்னு இறங்கிடுறது. நிறைய பேர் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்களே, நான் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் தான் அந்த கேட்சை பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி. அப்போது பாஸ்கி, ஆமாம், இந்த கிரிக்கெட் அனலிஸ்ட் தெரியும், அவர் பயங்கர பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருந்தார். நீங்கள் பாருங்கள் 170 நமக்கு வின்னிங் ஸ்கோர், நம்ம ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க ஜெயிச்சாங்களா அது வேறு விஷயம். பட் ஐ டெவலப்ட் அ நெகட்டிவ் ஆட்டிடியூட் அட் தட் பாயிண்ட். இனிமேல் நடக்காது, இந்த கிளாஸை நடிக்கிறான் இவன் அடிக்கிறான் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஐ கம் வெரி குவிக்லி டு தோஸ் கன்க்ளூஷன்ஸ். அப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கு இந்த தியானம்ங்கிறது ஐ திங்க் ஒரு நிலைப்படுத்தும்னு நினைக்கிறேன். திங்க் பாசிட்டிவ்லிங்கிறது. அந்த திங்க் பாசிட்டிவ்லியை விட இன்னொரு முக்கியமான விஷயம் எங்களோட குருநாதர்கள் சொல்கிறது, தியானத்தில் நம்ம நார்மல் நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா 2 விதமான ஒரு பிரச்சனைகள் வரும்போது 2 விதமாக அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ரியாக்ஷன் அப்படின்னா என்ன, கீழே விழுந்த கிராமஃபோன் ரெக்கார்டு. என்னுடைய 40, 50, 60 வருட வாழ்க்கையில் எனக்கு நடந்த அனைத்து விஷயங்களிலையும் நான் எப்படி நடந்திருக்கேன், என்னை எப்படி நடக்கணும்னு சொசைட்டி சொல்லியிருக்கு,
நான் எப்படி நினைக்கிறேன், மக்கள் எதிர்பார்க்குறாங்க, நான் ஒரு ஸ்கிரிப்ட் போட்டு வச்சுருப்பேன். ஒரு டிப்பிக்கலி இது ஒரு 7லேருந்து 8 ஸ்கிரிப்ட் தான் ஒரு மனுஷனுக்கு நார்மல். வேரியன்ட்ஸ் இருக்கும். பேசிக்காக 7லேருந்து 8 ஸ்கிரிப்ட். பை டிஃபால்ட் எது நடந்தாலும், இப்போ டிராஃபிக்கில் ஒருத்தன் வந்து வண்டி அடித்தான்னா அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது. அறிவில் உனக்கு முன்றம் பார்த்து வரக்கூடாதா, டிஃபால்ட் ஸ்கிரிப்ட். அந்த நேரத்தில் நம்ம ஒரு லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். எனக்கும் அவனை யாரும் தெரியாது, அவனுக்கு என்ன யாரும் தெரியாது. அவன் வீட்டிலேயும் கிளம்பும்போது இன்றைக்கி பிரகாஷோட வண்டி வருது, சிக்னல் அவனை இடிக்கணும். ஆக்சிடென்ட் வேறு, இன்சிடென்ட் வேறு. என்னை கொலை பண்ணணும்னு வரல, பை மிஸ்டேக் இடிச்சிட்டான். 2 பேருக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. அப்படின்னா பேசிக் ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் ரியாக்ஷன் மோட்லேருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள். ரியாக்ஷன்னா இங்கிலீஷில் சொல்ல டு ரீஆக்ட். ஏற்கனவே நடந்தது. இப்போ நீங்கள் ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸு, ஸ்டாக் சீன்ஸுன்னு போடுவீங்க. இந்த இடத்துக்கு இந்த மியூசிக் போடுவா, இந்த இடத்துக்கு இந்த பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனை போடு, இதுவா இது மாதிரி நடி. இப்போ ஒரு ஆக்டர் எடுத்திங்கன்னா, எக்ஸப்ட் ஃபியூ, சிவாஜி கணேசன் சார் மாதிரி சில பேர் எடுத்துட்டிங்கன்னா, இந்த இடத்துல இவர் இப்படி தான் நினைப்பார்னு சொல்ல முடியும். இன்க்ளூடிங் த கிரேட் கமல்ஹாசன். இங்கே இவர் இப்படி தான் அழுவார், இந்த இடத்துல இப்படி தான் சிரிப்பார். கொஞ்சம் வேரியன்ஸ் வரும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ப்ரெடிக்டபிள் ஆகிடும். அங்கே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதான் பெரிய ஆக்டர்ஸாக வராங்க இல்லையா. பெஞ்ச் மார்க் ஒரு மர்லன் பிராண்டோவாக இருக்கட்டும், இல்லை சிவாஜி கணேசன் சாராக இருக்கட்டும். எக்ஸப்ஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஹிந்தியில் எடுத்திங்கன்னா சஞ்சீவ் குமார், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மாபெரும் திலீப் குமார், இந்த மாதிரி ஆக்டர்ஸ். எங்கே வித்தியாசம் வருதுன்னா, ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையை புதுசாக பார்க்கக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கா. ரியாக்ஷன் விட்டுட்டிங்கன்னா, குழந்தைங்கள பார்த்தா ரியாக்ஷனே இருக்காது. எங்கள் வீட்டுக்கிட்ட போன வாரம் கூட ஒன்று நடந்தது. 2 குழந்தைங்க சண்டை போட்டுக்குது. அந்த 2 பேரும் சண்டை போட பார்த்தா அப்பா அம்மா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 5 நிமிஷம் கழிச்சு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக அடிக்கடி படித்தாலும் கண்ணு எதிர்க்கு. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு வெளியில் போயிட்டு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தேர் டன் அண்ட் கான், டஸ்டட் அண்ட் கான். கஜினி படம் மாதிரி இது எவ்வளோ நல்லது நான் நினைக்கிறேன். 15 நிமிஷத்துக்கு மேலே எதுவும் ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெஸ்பான்ஸுன்னா இந்த இடத்துல என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு எது தீர்வாக இருக்கும். இங்கே தான் உங்களுடைய எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட் வருது, விவேகா வருது. அப்படி வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இதற்கு ஆக்சுவலாக நீங்கள் சயின்ஸில் டீப்பாக போய் படிச்சிங்கன்னா, நம்மளுடைய ஹியூமன் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா, ஒரு 10-20,000 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மலாம் வந்து ஹண்டட் ஸ்பீஷீஸ். நம்மளை தான் எல்லோரும் வேட்டை ஆடிட்டு இருந்தாங்க, நம்ம வேட்டை ஆடலை. எனக்கு மேலே டினாசர் வரைக்கும் நிறையா இருந்தது. பர்மனெண்ட்டாக ஒரு ஃபியர்லேயே வாழ்ந்துட்டு இருந்தேன். எப்போ நெக்ஸ்ட்டு நான் சாவேன்னு எனக்கு தெரியாது. உயிர் வாழணும், சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ரீ கார்டெக்ஸ், அந்த இதெல்லாம் முன்னாடி வரக்கூடிய எதுவுமே அப்போது ரொம்ப சின்ன பிரெயின், ப்ரைமோடல் பிரெயின் சொல்லலாம். இத்தினூண்டு தான் இருக்கும். இட் வாஸ் சிட்டிங் ரைட் ஆன் டாப் ஆஃப் யுவர் ஸ்பைனல் கார்ட். இப்போ இருக்கிற அந்த மொத்த வளர்ச்சியும் அதுக்கப்புறம் வந்தது. லாஸ்ட்டு 30-40,000 வருடங்கள் வந்ததுன்னு சொல்லுவாங்க ஆந்த்ரோபாலஜிஸ்ட், சயின்டிஸ்ட் அடியில். அதனுடைய எட்ஜில் இந்த இடத்துல உள்ளே இப்படி விரல விட்டு ஒரு இவ்வளோ தூரம் போக முடியுதுன்னா அமிக்டலான்னு ஒரு இருக்குது. இப்போ இருக்குது அது. அமிக்டலா ஹைஜாக்குன்னு நெட்டில் தேடி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த அமிக்டலாவோட வேலை என்னென்னா, உனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது உன்னோட உயிர் வாழக்கூடிய தகுதி யாரோ கேள்வி கேட்கும்போது நீ தப்பிக்கணும். அப்படின்னா உன்னுடைய ரியாக்ஷன் ஆனது மைக்ரோ செகண்ட். ஒரு இப்போ திடீர்னு நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் காதுகிட்ட ஒரு சிங்கத்தோட சத்தம் கேட்குது, என்ன பண்ணுவீங்க? உடனே எழுந்து ஓடணும்னு தோணுமா? ஃபஸ்ட்டு அதுதான் தோணும். ஆனால் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். நம்ம நிற்கிறது இப்போ இருக்கிறது 3வது மாடி. இங்கே எப்படி வரும்? லிஃப்ட் ஏறி வந்ததா? எந்த வழியாக வந்து முடியவே முடியாது. அது ஸ்பிரிட். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ப்ரோக்ராம் ஆயிருக்கு. உதாரணத்தை நான் இப்படி பண்ணுறேன், இந்த சவுண்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குது. எதனாலன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சவுண்டு ஒரிஜினலி நம்ம 100ஆக இருக்கும்போது நம்ம மலைகளிலும் மலை பிரதேசங்களிலும் கேவ்ஸ்லையும் வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த ப்ரீடேட்டர்ஸ் ஓடி வருது இல்லையா, இது நகத்தோட சத்தம். இந்த நகத்தோட சத்தம் உங்களோட டிஎன்ஏல எம்பெட் ஆயிருக்கு. நான் டூயல் டிஎன்ஏ, டூயல் ஸ்டாண்ட்லாம் இது உங்களுக்கு எம்பெட் ஆயிருக்கு. இந்த சவுண்டு கேட்டாலே கடுப்பாக இருக்கும். வீட்டில் போய்ட்டு பாத்திரத்தில் ஒரு காயின் வச்சு தேங்களேன், உங்கள் வீட்டில் திட்டுவாங்க, என்ன உங்களுக்கு சும்மா இருக்க முடியாதா, ஏன் அதை போட்டு நோண்டின்ட்டுருக்கீர்கள். ஆக்சுவலாக உங்கள் மேலே கோவம். அந்த சவுண்டுங்களோட இந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்டை கொடுக்கும். அப்போ அமிக்டலா நீங்கள் தூங்கியிருந்தால் கூட, நம்ம தூங்கும்போது கொசு கடிக்கும், என்ன பண்ணுவோம், அடிச்சிருப்போம். காற்றால் பார்த்தா ரத்தமாக இருக்கும். ஏன் அடித்தோன்னே தெரியாது, எப்படி ரத்தம் வந்ததுன்னு தெரியாது. அப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் அடிச்சிருப்பீங்க. இது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரியாக்டிவ் பிரெயின் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரைமோடல் பிரெயின், இல்லைன்னா அமிக்டலா. டாக்டர்ஸை கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க, இது அமிக்டலா ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுடைய லெஃப்ட்டு தான் லாஜிக்கல் பிரெயின் சொல்கிறோம் இல்லையா, இந்த லாஜிக்கல் பிரெயினை பைபாஸ் பண்ணி உங்களுடைய பிளட்டை லிம்பிக்கு அது கொண்டு போயிடும். லிம்பிக்னால் உங்களுக்கு கையும் காலும்,
இப்போ உங்களோட ஒரு பெரிய ஆள் வரான், அடிக்கிறதுக்கு வரான், நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும்? ஓடுவீங்க. அப்போ என்ன ஆகும்? உங்கள் மைண்டுக்குள்ளே உங்களுடைய அமிக்டலா ஒரு ஸ்பைன்லேருந்தே தான் உங்களுக்கு எல்லா கமாண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரெயின் டு ஸ்பைன், ஸ்பைன் டு த ஆர்கன்ஸ்னு சொல்லுவாங்க, லிம்ப்ஸ் எல்லாத்துக்கும். இங்கே இருக்கக்கூடிய அந்த அமிக்டலா இந்த லாஜிக்கல் பிரெயினை கட் பண்ணிவிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட ஒன்று அடிக்காரான் ஓடு. அது என்ன பண்ணும்? இமீடியட்டாக பிளட்டுக்கு சர்க்குலேஷனுக்கு காலுக்கு பிளட்டை சர்க்குலேட் பண்ண சொல்லும். ஓட ஆரம்பிப்போம். எதிர்க்க வரவன் பூஞ்சியாக இருக்கான், உங்களால் அவனை அடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணுவீங்க? கை வாங்கும், இல்லை கத்தி எடுப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு பிரெயின் சொல்லுது எதிர்க்க வரவன் உன்னோட கம்மியான ஆள். இது காட்டில் இருந்தபோது சிங்கம் வந்தால் ஓடு, முயல் வந்தால் பாஞ்சு அடி. ஏன்னா முயல் தான் உன்னோட அடுத்த சாப்பாடு. சிங்கத்திட்ட மாட்டோம், சிங்கத்துக்கு நீங்கள் சாப்பாடு. அப்படின்னா நான் தப்பிக்கணும். ஸோ என்ன ஆகுது? இந்த அமிக்டலான்றது டேக் ஓவர் பண்ணுது. இந்த அமிக்டலா இந்த ஹைஜாக்ன்ற கான்செப்டை தாண்டி மெதுவாக நம்ம சிவிலைசேஷன் டெவலப் ஆகி காட்டிலேருந்து நம்ம நதிகள் பக்கத்தில் வந்து லேண்டுக்கிட்ட வந்து இதெல்லாம் டெவலப் ஆகி அக்ரிகல்ச்சர்ன்ற கான்செப்ட் கற்றுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட கார்டெக்ஸ் நியோ கார்டெக்ஸில் டெவலப் ஆகுது. எபிலிட்டி டு கிரியேட் இந்த ரைட் சைட் பிரெயினாக இருக்கட்டும், லாங்குவேஜ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், சிம்பத்தி எம்பத்தின்ற மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வளர ஆரம்பிக்குது. அதையும் மீறி அந்த பட்டனை நடுவில் உட்கார வச்சுதான் ஆண்டோம். சயின்ஸு நேச்சர்னு வச்சுக்கோங்களேன். எது நடந்தாலும் இன்றைக்கி உங்களை நான் கோபமாக பேசினேன், இன்னிட்டு அவங்க சுருன்னு இருக்கும் வரும் ஒரு செகண்ட். அப்புறம் மரியாதை நிமித்தமாகவோ இல்லைப்பா அப்படின்னு விட்டுருவீங்க. ஆக்சுவலாக அது உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, என்னோடய பாஸ் அடிக்கடி திட்டினார்னா என் மனசில் என்ன வருது? ஓ, அடிக்கடி திட்டினார்னா நெக்ஸ்ட்டு ப்ரமோஷன் போய்டும், இன்க்ரிமெண்ட் போய்டும், என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவார். வேலையை விட்டு அனுப்பிச்சா நான் தெருவுக்கு வருவேன், தெருவுக்கு வந்தால் சாப்பாடு கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காதுன்னா சாப்பாடு கிடைக்கணும்னா நான் பூவா இல்லைன்னா என்ன காலி. ஸோ என்னுடைய மைண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக டெத்துக்கு போயிடுது. எல்லா சர்வைவல் இஷ்யூமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபியர் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவாங்க. அல்டிமேட் ஃபியர் ஆஃப் டெத். செத்துருவோமோ, எனக்கு ஒருவேளை சோறு கிடைக்கலன்னா எதாவது ஆகிடுமோ. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? முதலாளி திட்டினா பரவாயில்லைங்க, வாங்கிக்கோ, என்ன இப்போது என் கீழே இருக்கிறவன் திட்டுறான்னு வச்சு நான் விட மாட்டேன், ஏறி மிதிப்பேன். இதுதான் கார்ப்பரேட் போர்ட் ரூம் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. நான் போகிற எல்லா இடத்துலையும் கார்ப்பரேட்ஸ் வரக்கூடிய பெரிய இஷ்யூ பார்த்தீங்கன்னா எமோஷனல் இஷ்யூஸ் தான், லாஜிக்கல் இஷ்யூஸ் ரொம்ப கம்மி. இதே கார்ப்பரேட்டில் பாஸ் திட்டும்போது தப்புன்னு எதிர்றாங்களே, அவங்களுக்கு என்னது இது வருது? இந்த அப்படி இருக்காங்க சில பேர், இருக்கு தன்னுடைய எதையும் நினைச்சு பார்க்காம, நீ யோசிச்சு பார்க்காம கத்துட்டு வந்தேடான்னு நம்மளே சொல்கிறோம். அதுதான் அமிக்டலைஜில் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஒன்று காலுக்கு ரத்தம் போனால் ஓடுவோம், கைக்கு ரத்தம் போனால் அடிப்போம். இதை இங்கிலீஷில் டீசெண்டாக ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபைட்டுன்னா என்னால் அவன் பாஸாக இருந்தால் என்ன, அவன் பொண்டாட்டி எனக்கு தெரியும், அவன் பாஸ் எனக்கு தெரியும், இல்லை அவன் வீட்டில் நிற்கிற கார் எங்கே இருக்குதுன்னு தெரியும், நைட்டு போட்டு தெளிட்டேன், மரியாதையாக பேச என்கிட்ட. ஸோ ஃபைட்டுக்கு போகிறோம், இல்லைப்பா இன்க்ரிமெண்ட்டில் கை வச்சுருவார், ஏதாவது பிரச்சனை. ஃப்ளைட்னா என்ன, கதை சாதி காலில் விழுறதுன்னு சொல்லுவோம். பிரச்சனையை சால்வ் பண்ணேன், என்னென்னா காலில் வந்துட்டேன். இது ரெண்டு தான் மனுஷனுக்கு நார்மலாக தெரியும். இது ஆனால் உங்களுக்கு பியூர்லி சர்வைவல் இன்ஸ்டிங்க் சார்ந்தது. அப்படின்னா நான் முதல்ல சொன்ன ரெஸ்பான்ஸுன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சிச்சுவேஷனுக்கு நான் பழைய மெமரி ரீகால் பண்ணுறது எதுவுமே வந்து இன்றைக்கி உதவாது. நான் ஏதாவது இந்த இடத்துக்கு ப்ராப்பராக செய்யணும். ஒரு நல்ல தலைமை பண்பு உடைய ஒரு லீடர்னு சொல்லி பார்த்தோன்னா ஹீ டசன்ட் ரியாக்ட், ஹீ ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா முதல்ல டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த அமிக்டலா ஹைஜாக்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த அமிக்டலா ஹைஜாக் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமில் வேரியண்ட் ஆகும். உங்களுக்கு 5 செகண்ட் இருக்கும், இன்னொருத்தருக்கு 1 நிமிஷம் இருக்கும், சில பேர் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கும். இந்த கோவம், இப்போ உங்களுக்கு நார்மலாக கோவம் வந்து இங்கே தொட்டு பார்த்தீங்கன்னா தலை ஜிவ்வுன்னு ஆயிடுச்சுப்பான்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளட் இஸ் மூவிங் ஃபாஸ்ட். இட் இஸ் உங்களுக்கு வந்து பம்ப் பண்ணுது இன்ஸ்ட்ரக்ஷனாக அடி இல்லை ஓடு, 2 தான் சொல்லுது. இதை தாண்டி நான் என்ன பண்ணணும்னா இந்த அமிக்டலாவுக்கு இது எப்படின்னா அன்னியன் படம் மாதிரி. இந்த அமிக்டலா ஹைஜாக்கு நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டே இருக்கேன், இது மார்க்கெட்டிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். தியானத்தோடு நான் கனெக்ட் பண்ணுறேன். போயிட்டு இறங்கி போகிறேன், ஒரு கடை சூப்பராக ஷர்ட் இருக்குது, 3000 ரூபா கொடுத்து வாங்கிடுறேன். வீட்டுக்கு போகும்போது என்ன யோசிச்சுட்டு சொல்லுங்கள், ஏன் வாங்கினேன்னு பொண்டாட்டிட்டு கதை சொல்லணும். இது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஆல் டிசிஷன்ஸ் ஆர் மேட் எமோஷ்னலி அண்ட் தென் ஜஸ்டிஃபைட் லாஜிக்கலின்னு. அனைத்து முடிவுகளும் உணர்ச்சிகளால் எடுக்கப்படுவை, உணர்வுகளால் அல்ல. உணர்ச்சிகளால் எடுக்கப்படுபவை எடுத்து முடித்ததுக்கு அப்புறமா லாஜிக்கலாக ஜஸ்டிஃபை பண்ணுறோம். நான் உங்களை திட்டிடுறேன், இல்லைங்க நீங்கள் அப்படி பேசினதுனால திட்டேன்னு அப்புறம் நான் சொல்லுவேன். நான் யோசித்து பார்த்தேன்னு சொன்னால் அந்த நேரத்தில் எனக்கு பிளட்டு போயிடுது. அந்த பிளட்டுனுடைய டிராஃபிக் டைவர்ஷன் இருக்கு இல்லையா, முதல்ல இங்கே போகிற பிரெயின் ஒரு செகண்ட் அமிக்டலாவுக்கு பம்ப் ஆகுது. அப்படின்னா நான் என்ன டெக்னிக்கலாக என்ன பண்ணுவேன், இந்த அமிக்டலா பம்ப் ஆகி முடித்து அந்த கோவமோ அந்த பயமோ ரியாக்ஷனோ குறையும் போது லாஜிக்கல் பிரெயினுக்கும் கிரியேட்டிவ் பிரெயினுக்கும் திரும்பி ரத்தம் போக ஆரம்பிக்குது. நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோன்னா இந்த அமிக்டலாவில் உள்ளே போகும்போது எதையோ சொல்லிடுறோம், எதையோ செஞ்சிடறோம்.
ஓ செஞ்சதுக்கப்புறம் அன்னியன் போட்டு தரலான்னு அம்பி ஜஸ்டிஃபை பண்ணுறான், அம்பி போட்டதை ரெமோ ஜஸ்டிஃபை பண்ணுறது. இந்த பிரெயின் எடுக்குது. இது வந்து ஹோல் பிரெயின். நான் தான் இது பண்ணேன், ஆனால் நான் பண்ணலை, ஆனால் நான் ஜஸ்டிஃபை பண்ணணும். அப்படின்னா என்ன ஆகுது? உங்களுடைய ரத்தமும் உங்களுடைய அந்த காலத்து உடல் அமைப்பும் இன்றைய காலகட்டத்துக்கு ஒவ்வாத நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த ரத்தத்தை இந்த இடத்துல போகும்போது அப்சர்வ் பண்ண கற்றுக்கணும். இது பார்ப்பா, ரத்தம் போகுது, பெஸ்ட்டு என்ன? வாயமுன்னு உகர். அது இங்கிலீஷில் டீசெண்டாக பாஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு இடைவெளி விடக்கூடிய எனக்கு ஒரு பக்குவம் வரணும். அப்படின்னா எனக்கு முதல்ல என்னோடய பல்ஸு தெரியணும். எனக்கு கோவம் வரும்போது எவ்வளோ நேரம் எனக்கு கோவம் இருக்கும். அது சம்டைம்ஸ் சொல்கிறாங்க கவுண்ட் 10 பிஃபோர் யூ தண்ணி குடின்னுவாங்க, தண்ணி குடின்னுவாங்க. காதலா படத்தில் பிரபுதேவா கவுண்ட் பண்ணிட்டு அப்புறம் அடிப்பார். அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஹைஜாக் அந்த டைம் மாறும். சில பேருக்கு குயிக்காக குறையும். தியானம் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக குறையக்கூடிய வழிகள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரத்தம் வேகமாக போகிறத எந்த அளவுக்கு நான் வேகமாக குறைக்கிறேனோ அந்தளவுக்கு என்னுடைய எண்ணமும் மனிதத்தன்மையும் வெளியில் வர ஆரம்பிக்கும். என் காரை இஷ்டாம் போவேன், ஆனால் கார் அடிக்கிறான் இந்த ஆள் எனக்கு தெரியாது, அந்த ஆள் எனக்கு அவரை தெரியாது, அவருக்கு எனக்கு தெரியாது. இடிச்சுட்டான்னா அநேகமாக தெரியாமல் தான் இடிச்சிருக்கணும். இறங்கி பாருங்கள், ஃபோட்டோ எடுங்க, இன்சூரன்ஸுக்கு அப்படியே ஸ்பாட்டில் அனுப்புங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் வாங்கிங்க, உங்கள் கார்டு இருந்தாங்க, இந்த கார்டு இருந்தாங்க போகலாம். ஆனால் இவ்வளோ நான் பேசுகிறேன், இதே நான் சின்ன வயசில் இறங்கி அடிச்சிருக்கேன். என் காரை வந்து இடித்தான். அந்த நேரத்தில் சுருன்னு வந்து தியானம் பண்ணுற ஆரம்பித்த டைம்னு வச்சுக்கோங்களேன், இறங்கி சமதம்சம். என்னால் என்ன அடிக்குமோ அடித்தான், அவன் என்ன அடித்தான், 2 பேரும் அப்புறம் ஏதோ பண்ணோம் போயிட்டோம். இப்போ யோசிச்சு பார்த்தா சிரிப்பார். எல்லாம் அது பண்ணாதவன் மனுஷனே இருக்க முடியாது. ஏதோ காலத்தில் ஏதோ ஒரு அடிக்கிறதுன்றது ஃபிசிக்கல். வாயால் திட்டுறது எவ்வளோ பண்ணியிருக்கோம். தினசரி நம்ம வாயால் எவ்வளோ பேர் கொண்டுட்ருக்கோம். அறிவு கட்டுனே, முண்டம், மூளை இல்லையா, இது செய்யக்கூடாதா, இந்த அளவு கூட நீ படிக்கலையா, நான் ஒவ்வொரு நீ படிக்கலாம் சர்டிஃபிகேட் வச்சா காட்டிகிட்டு இருக்க முடியும். இதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பாஸ் பட்டன் அழுத்தணும். ரத்தம் அங்கே ஓடுதுவா, வெயிட் பண்ணு. இந்த ரத்தம் திரும்பி லாஜிக்கல் பிரெயினுக்கும் க்ரியேட்டிவ் பிரெயினுக்கும் ஒன்று வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லை குயிக்காக அந்த சேனலை ஸ்டாப் பண்ணணும். எனக்கு ஒவ்வொரு தடவை தண்ணி போகும்போது இங்கே லீக் ஆகுதுன்னு தெரியுது. அந்த லீக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தண்ணி ஃப்ளோ ஆகும்னா 2 ஆப்ஷன் இருக்குது. லீக் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லை லீக் வரதை அடைக்கணும். அப்போது நீங்கள் தியானத்தில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட அமிக்டலாவை ஸ்பான்டேனியஸாக உங்களால் ஸ்டாப் பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் எபிலிட்டி டு மெடிடேட். இதெல்லாம் சின்ன பெனிஃபிட். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப சின்ன விஷயம். நான் கடவுளை வேண்டினேன்னா எனக்கு 5 ரூபா கொடுப்பார். கடவுள் உலகத்தையே கொடுக்க முடியும். அவர் போய் 5 ரூபாயை கேட்டேன். எனக்கு குரு சொல்வார், உன் கடவுள் முன்னாடி ஒருத்தன் வரான், உனக்கு என்னடா வேணும்னு கேட்டால் ஒரு 5 ரூபா கொடுங்க. அவர் உலகத்தையே கொடுக்க முடியும்பா. உனக்கு புத்திசாலியாக இருந்தால் நீ என்ன கேட்கணும்? அதை விட உண்மையான புத்திசாலி கடவுள் எதிர்க்க வந்தால் என்ன கேட்கணும்னு குருநாதர் சொல்கிறார். ஒன்று என்ன எடுத்துக்கோ, இல்லை நீ என்கிட்ட உள்ளே வந்துடு. வின் சுச்சுவேஷன். நீ என்னை எடுத்துட்டேன்னா பிரச்சனை சால்வ்டு. நீ என் உள்ளே வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீ தான் எல்லாம் என்டையர் யூனிவர்ஸ் பிகம்ஸ் மைண்ட். நான் ஒரு விஷயம் சொல்ல, மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15 to 20 பில்லியன் டாலர் பணம் எங்கே செலவழிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் சேல்ஸை வளர்க்குறதுக்கு. நீங்கள் ஒரு மாலில் போகிறீங்க, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் போகிறீங்க, வெளியில் ஒரு இடத்துல என்ன வச்சுருப்பான் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஸ்வீட்டு 5 ரூபா ஐட்டம் 10 ரூபா ஐட்டம்லாம் வச்சுருப்பான். அந்த க்யூவில் நிற்காமல் தள்ளி விட்டுப்பான் அப்படியே டப்பாவில், வாங்குகிற ஸ்டோரில் தள்ளி விடுவோம். அதெல்லாம் இம்பல்ஸ் பையிங். உங்களை இம்பல்ஸாக வாங்க வச்சாலே ஒழிய உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஆக்சுவலாக எதுவுமே தேவையில்லை. உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 40 ஷர்ட் இருக்குது, ஆவரேஜாக ஒரு 30-40 ஷர்ட். இது மாதிரி ஒரு 7-8 கோட் இருக்குது. எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் இதெல்லாம் கிழிஞ்சு போகிற வரைக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம். ஆனால் நாளைக்கு ஒன்று பார்த்தா வாங்குவேன். ஒரு பேச்சுக்கு நான் வாங்குறேன்ல வாங்குவேன். எதனால்? இது வாங்கினா இம்பல்ஸில் என்ன சொல்லுது, இந்த ஷர்ட்டு போட்டால் நீ கெத்தாக இருக்க. கெத்துனா என்ன? மக்கள் ஒன்று விரும்புகிறாங்க. ஸோ பீப்புள் எதை பண்ணாலும் 2 விஷயத்தான் பண்ணுறாங்க. ஒன்று என்னை வெறுக்காமல் இருக்கணும், இல்லை என்ன விரும்பணும்னு பண்ணுறாங்க. இது ரெண்டுமே அமிக்டலாலேருந்து வருது. இந்த அமிக்டலான்றது உங்களுக்கு ஸ்லோ டவுன் பண்ண 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 உங்களுடைய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் பேலன்ஸில் வச்சு நீங்கள் முடிவு எடுக்கக்கூடிய தன்மைக்கு வரீங்க. உங்களுடைய எதிர்காலம் அனைத்துமே ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்கீங்க சார். கார்ப்பரேட் லைஃப்பில் நாங்கள் பார்க்குறோம், ஒரு நாளைக்கு ஒரு கார்ப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் 25-30 முடிவுகள் எடுக்கிறார். ஆவரேஜாக சின்ன முடிவுகள், பெரிய முடிவு, யாருக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும் பெரிய முடிவு, இன்றைக்கி லஞ்சு என்ன சாப்பிடணும் சின்ன முடிவு, இது மாதிரி 25-30 முடிவுகள் எடுக்கிறோம். இந்த முடிவுகளை உங்களுடைய ரெப்டைல் பிரெயின் அதை சொல்லுவாங்க, அமிக்டலா ஹைஜாக்கு, ரெப்டைல் பிரெயின், ப்ரைமோடல் பிரெயின் சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி எடுக்கிறியா, இல்லை யோசித்து பேலன்ஸ்டான பரிபூரணமான முடிவு. ஒவ்வொரு ஒரு யோக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ஒய்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒய் இப்படி இருக்குது,
இங்கேருந்து இந்த லைனில் ஒயில் வந்து நிற்கிறீங்க, இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது, இப்படி போகலாம் இல்லை இப்படி போகலாம், இப்படி போயிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இதில் போக முடியும். இங்கே போனதுக்கு இங்கே ஒரு ஒய் வரும். இன்றைக்கி வந்து தேதி நம்ம ரெக்கார்ட் பண்ணுற தேதியில் 3 வருஷம் தேதி வந்து ரெக்கார்டு 5ஆம் தேதி ஜூலை 2024 ரெக்கார்டிங் நடக்குது. 5ஆம் தேதி ஜூலை 2021 நான் ஏதோ ஒரு முடிவு எடுத்தேன். அந்த முடிவு தான் எனக்கு நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அதே முடிவு தான் உங்களையும் கொண்டு வந்துருக்கு. இந்த முடிவை நான் யோசித்து எடுத்தேன்னா இது பெட்டர் முடிவா, இதோட பெட்டராக எடுத்துக்கலாமான்றதை நான் யோசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, சிந்திக்க ஆரம்பிக்கிறேன், உணர்வுகளை பேலன்ஸ் பண்ணுறேன், ரியாக்டிவ் மூட்லேருந்து வெளியில் வரும். தியானம்ன்றது ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு எபிலிட்டி உங்களுக்கு கொடுக்குது. இட்ஸ் வெரி பிக். வேறு ஏதாவது நம்ம சிம்பிளாக சொல்லிடுறோம், ஒருமைப்படுத்துறது படிக்கிறதுக்கு. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இஸ் ஸோ மச். ஆமாம், அதாவது இட் மேக்ஸ் யூ ரேஷனலைஸ் கிரேட் எக்ஸ்டென்ட். அதாவது இல்லையா, ரேஷனலைஸ் ஆக்ஷன். கரெக்ட். ரேஷனலைஸ் அண்ட் தென் டிவினைஸ். டிவினைஸ், ரைட். ஆஃப் கோர்ஸ் தியானம் கேன் பி யூஸ் ஃபைனலி டு அல்டிமேட் கோல் அதுதான். ஒன்னஸ். ஒரு பணக்காரன் எவ்வளோ பணக்காரன், உலகத்திலே நான் பணக்காரன் ஆகணும், உலகத்திலே இருக்கிறது பெரிய அளவுலன்னா கடவுள் மாதிரி ஆகும். அவர் தானே இதை உருவாக்கணும். அந்த தியானம் வந்து நம்ம கடவுளை நோக்கி போகணுங்கிற அந்த ஸ்டேஜ் வந்துட்டுனா நமக்கு இந்த மெட்டீரியல் வெல்த் எல்லாம் பெருசாக தெரியாதா? இல்லை அது இன்னும் இருக்குமா? இதை பற்றி நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசணும். எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இன்னி வரைக்கும் நான் சினிமா வெளியிலே நிறைய பார்த்துட்ருக்கேன் சார், ஸ்போர்ட்ஸ் வெளியிலே நிறைய பார்க்குறேன், நிறைய இதில் விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். அது தனியாக அப்புறம் பேசுவோம். ஒரு படத்தை எடுத்துக்கு முன்னாடி ஓடுன்னு உங்களால் 100% சொல்ல முடியுமா? இன்னி வரைக்கும் யாரும் அந்த தெரியாது, சொன்னதில்லை. தெரியாது. பெஸ்ட் எஃபர்ட்ஸ் போடுறோம், வரலாம். பெஸ்ட்டு அதை தவிர ஃபர்ஸ்ட் எய்ம் ப்ராஃபிட் வரணும். ஆமாம், பிரேக் இவனுக்கு மேலே வரணும், மினிமம் எம்ஜின்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே வரணும். கல்கி 2892 700 கோடி நேற்று தாண்டிடுச்சுன்னு சொல்கிறாங்க. 180 கோடியில் பண்ணாங்க. அடுத்த மூவி சீக்குவல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 650 கோடி பட்ஜெட்டுன்னு போட்டிருக்காங்க நேற்று வேவலில். அப்படின்னா நான் இதோட சக்ஸஸாக வரணும். ஆனால் யாராலையும் கேரண்டி பண்ண முடியாது. ஆனால் என்னால் எதை கேரண்டி பண்ண முடியும்? என்னோடய எஃபர்ட்ஸ். ஸோ லௌகீக வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் வர ஆரம்பிக்கும் பொழுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐ வில் நெவர் பி கண்டென்டட் வித் மை எஃபர்ட்ஸ், பட் மை எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரிசல்ட் இஸ் 0. ரொம்ப தெளிவு. அம்பு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் அழகாக சொல்ல, அம்பு நீ விடு, அவன் சாவறானா இல்லைன்றதை நான் பார்த்துக்கிறேன்ட்டு. அது உங்கள் கையில் இல்லை. அவன் கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு சீனில் வரும், நீங்கள் மகாபாரத்தில் பப்ளிஷ் ஆகாத ஸ்டோரிஸ். என்னோட அடுத்த புக்கில் இது நான் எழுதியிருக்கேன், தர்மா டேல்ஸ் ஒரு சிஓஸ்ன்னு வருது, அதில் எழுதியிருக்கேன். அவன் வந்து கடைசியில் எல்லாம் முடிஞ்சது, 18வது நாள் சண்டை முடிஞ்சோன்னே அர்ஜுனன் வந்து அவர் முதல்ல வந்து வண்டியிலேருந்து இறங்க சொல்கிறார். இல்லை கண்ணா நீ முதல்ல இறங்கு. இல்லை டே நீ முதல்ல இறங்கு. அவன் இறங்கினோன்னா குதிரை கையெழுது, அப்படியே அந்த தேர் எரிஞ்சு உள்ளே விழுது. அப்போது உடனே பயந்துடுறான் அவன், என்ன இப்படி ஆச்சேன்னு. அப்போ கிருஷ்ணர் என்ன கிருஷ்ணா என்ன ஆச்சுன்னு. இவர் மேலே உனக்கு கொடியில் இருந்தது வாயு, உங்கள் அப்பா இந்திரன் அந்த இது கொடுத்தாரு, ஒன்றொன்னா பார்த்துட்டு வந்தாங்க, எல்லாமே உனக்கு ப்ரொடெக்ஷன். நீ ஒரு தடவை அக்னியை கடலில் ஒரு தடவை காட்டில் காப்பாற்றின, அக்னி உனக்கு ஒரு சக்தி கொடுத்துருந்தாரு. இந்த ரதம் நீ உட்காந்து இருக்கிற வரைக்கும் இந்த ரதம் நெருப்புலையோ இதுலேயோ ஒன்றும் ஆகாது. உன் மேலே இது வரைக்கும் எவ்வளோ பாசுபதாஸ்திரம் விட்டுருக்காங்க, எவ்வளோ பிரம்மாஸ்திரம் விட்டுருக்காங்க, எவ்வளோ சக்தி அஸ்திரங்கள்லாம் விட்டுருக்காங்க, எதுக்குமே உன்னோட ரதம் ஒன்றுமே ஆகலை. ஏன்னா எல்லாத்தையும் அது காப்பாற்றிச்சு. நீ வெளியில் இறங்கின உடனே அது அத்தனை இது எல்லாத்தையும் கொடுத்தது யாரு? கண்ணன். இது உனக்கு தெரியல, நான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ எப்போ ஏற்பட்ட முட்டாளாக இருப்ப? உன்னோட வேலை அம்பு விடுறது. எஃபர்ட்ஸு ஐ கேன். என்னோட அம்பு ஒவ்வொரு அம்பு நான் அர்ஜுனன் மாதிரி விடலாம். அர்ஜுனன் மாதிரி ஜெயிப்பேனா? அது அர்ஜுனன் கையிலே இல்லை. இப்போ ரொம்ப ஒரு காமன் இதுவாக எவர் எங்ககிட்ட சொல்லுவார், ஒரு ரோலை அட்டம் பண்ணும்போது நீ டிசைட் பண்ணாத இது குட் ரோலா பேட் ரோலா அப்படின்னு. உனக்கு கொடுக்கப்பட்ட ரோலை கிவ் யுவர் பெஸ்ட். இது எனக்கு லிவ் யுவர் லைஃப் எங்கள் மென்டார் சிவாஜி சொல்லி கொடுத்தது. ஓடுறது இல்லை, இட்ஸ் லேட்டர். அது நம்ம கையில் இல்லை. நீ அதனால் நீ நம்ம பண்ணும்போதே சம்டைம் இது நயா இது அப்படின்னு ஆரம்பித்தோம்னா அது சம்டைம்ஸ் நெகட்டிவாக தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ யூ கிவ் யுவர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ். அதான் ஒரு பகவத்கீதையோட இன்னொரு ஃபார்ம் ஆஃப் இது தான். இப்போ நீ இதெல்லாம் வந்து தான் இஸ் ஃபார்மிங் யுவர் அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ். ஹார்ட்ஃபுல்னஸ்ன்ற ஒரு அம்பர்லா மாதிரின்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் அன் அம்பர்லா ஆஃப் பொக்கே ஆஃப் சர்வீசஸ் மாதிரி. இதுதான் நீ யுவர் கிவிங் நவ் டு ஆல். தியானம்ன்றது ஒரு முதல் படி. ஒரு பையன் ஸ்கூலில் போய் சேர்றான், எல்கேஜி அப்ளிகேஷன், பிஎஸ்பிபி ஸ்கூல், என் பொண்ணு அங்கே தான் படித்தார். அது ஃபார்ம் வாங்கும்போது உங்கள் பையன் நேராக படித்து 12ஆவதுல இவ்வளோ மார்க் வாங்க நீங்கள் சொல்ல மாட்டீங்க. முதல்ல ப்ரீ எல்கேஜி தாண்டி எல்கேஜி யூகேஜி எல்லாம் வரணும். முதல் படி தியானம். தியானன்றது முதல்ல எனக்கு என்னுடைய தியானம் அப்படின்றது என்னுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தக்கூடிய
ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் என்ன பண்ணுறோம்? It also gives you a certain maturity of thinking இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி உங்கள் லைஃபையே பார்க்க முடியும். அதுதான் இதை தான் பதஞ்சலி மகாமுனிவரும் அவருடைய பிரத்யாகரா தாரணான்னு 5வது ஸ்டெப் 6வது ஸ்டெப்பில் சொல்கிறார். வித்ட்ராயல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றே நீ பார்க்கக்கூடிய தன்மை. இது நமக்கு தியானம் தினசரி கொடுக்குது. நான் இப்போ நடக்கும்போது கிருஷ்ணர் சொல்கிற ஹையஸ்ட் லெவல் உன் லைஃப்லேயும் நீ விட்னஸாக மாறுன்ற, உன் லைஃப்பை நீ விட்னஸாக பாரு, ஒரு சந்தோஷமாக பார்ப்போம். இதுதான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் கிளைமேக்ஸ் சீனில் நடக்குது. வியாசர் கடைசி அத்தியாயத்தில் ராஜாஜி எழுதியிருப்பார். தர்மருக்கு மட்டும்தான் உடலுடன் மேலே போகக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும். மற்றெல்லாம் செத்து போய்டுறாங்க. செத்துட்டு அவங்களோட ஆன்மா அங்கே போகுது. ஒரு மார்டல் உடம்பு இவர் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. முதல்ல ஒரு டெஸ்ட் வருது, ஒரு நாய் கூட வருது. என்ட்ரன்ஸ் வரும்போது அந்த நாயோட தான் நீ வரணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இல்லை நாய் வந்து விட மாட்டேன்றாரு. என்னை நம்பி வந்திருக்கு, அது விடலாம் எனக்கு வேணான்றாரு. அப்புறம் இந்த நாயே தர்ம தேவதை அவங்க அப்பாவா மாதிரி, இல்லை நான் உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தேன். உள்ளே நெஞ்சு போகும்போது பார்க்குறேன் துரியோதனும் பீமனும் கட்டி பிடிச்சி விளையாடிருக்காங்க. சிரிச்சுட்டு கோவம் வந்தது அவருக்கு. அப்புறம் அடுத்தது பார்த்தா அதோட மோசம் துச்சாதனும் பீமனும் பேசிட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ஜுனனும் கர்ணனும் பேசிட்டு இருக்காங்க. அவளால் தாங்க முடியல, இதுக்காடா அவ்வளோ சண்டை போட்டோன்னு. அதுக்கப்புறமா வந்து தர்மதேவர் உடல்லேருந்து எடுத்து ஆன்மா அங்கே விட்டோன்னே அவருக்கு புரியுது மொத்த உலகம் அன்பு சேர்ந்தது. இது எனக்கு புரியும் பொழுது இங்கே வாழறது ஈஸி. அப்போ தர்மர் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, இது எனக்கு அங்கேயே புரிஞ்சுன்னா இவ்வளோ நடந்திருக்காது. இதை நமக்கு புரியக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸில் கொண்டு வரும். இதுக்கு அழகான ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஒரு 8 நேஷ்னாலிட்டி மக்களை ஒரு 10 நாள் ஒன்றா தங்க வைக்கிறாங்க. 5 மெயின் ரேஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹிஸ்பானிக்ஸு, ஆஃப்ரிக்கன்ஸ், ஏஷியன்ஸ், சைனீஸ், அந்த மாதிரி மங்கோலியன், இந்த மாதிரி 5 செக்டை ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவங்கள முதல் நாள் அவங்க எல்லாரோட ரியாக்ஷனையும் ஸ்டடி பண்ணுறாங்க. யார் யாரை பக்கத்தில் உட்கார வச்சு என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டே உள்ளே வரதுக்கு முன்னாடி அவங்களுடைய பிளட் சாம்பிள் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. எடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, பேரலாக டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் ஓடிட்டுருக்கு. இவங்களுக்கு யாருக்கும் அதெல்லாம் சொல்ல. இவங்க ஒரு 7-8 நாள் ஒன்றா இருக்கணும். இந்த 7-8 நாள் முடியும் போது இவங்க கம்ப்ளீட்டாக எங்களோட டிஎன்ஏ மேப்பிங்லாம் ஃபுல்லாக எடுத்து இது யூடியூப்பில் தேடினா பார்க்கலாம். ஒரு 15-20 நிமிஷம் அருமையான வீடியோ. ஃபைனல் டேயில் வந்து அவங்க உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒருத்தராக உட்கார வச்சுட்டு இவன் யார் தெரியுமா, இவன் யார் தெரியுமா, அவன் யார் தெரியுமா சொல்லிவிட்டு கடைசியில் சொல்கிறாங்க, இது உன்னுடைய கொள்ளு தாத்தா அவர் காலத்தில் உன்னோட அப்பாவை பெற்றதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கு போய் செட்டில் ஆகி அந்த சைனாக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி அதமாக பொருந்த அந்த ரூமில் இருக்கக்கூடிய 30-40 பேர் 25 பேர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிலேட்டட். அப்புறம் எல்லாம் கட்டி பிடிச்சின்னு அழ ஆரம்பிக்கிறேன். ஆனால் கலர் பார்த்தீங்கன்னா வேறு, ஒருத்தன் கருப்பாக இருக்கான், ஒருத்தன் மாநிறமாக இருக்கான், ஒருத்தன் வெவ்வேறு மாதிரி இருக்கான், எல்லோரும் ஒன்று. நான் அந்த காலத்துலேயும் சொல்கிறது, அறுத்து விட்டால் வரக்கூடிய ரத்தத்தில் ஏபி பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ் தவிர இல்லை. இது பேச்சாக இல்லாமல் நிஜமாகவே ஆன்மீகத்தில் ஹார்ட்ஃபுல்னஸ் புரிய வைக்கக்கூடிய தேர் இஸ் சம்திங் ஆல்சோ யூனிவர்சல் பிரதர்ஹுட். உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் எங்களுக்கு ஆக்சுவலாக எங்கள் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு ஒரு உலகளாவிய பிரார்த்தனைன்னு வச்சுருவோம். இந்த உலகளாவிய பிரார்த்தனை என்ன பண்ணோம், உலகத்தில் இருக்கிற ஹார்ட்ஃபுல்னஸில் ஒரு ப்ராக்டிஸ். இது இப்போ ஒரு நீங்கள் இறங்கினீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ப்ராக்டிஸ் படின்னு சொல்கிற மாதிரி சில மினிமம் விஷயங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உலகளாவிய பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்குது. 2 ஸ்டெப் தாண்டி போயிட்டேன், திரும்பி நம்ம வருவோம். இந்த உலகளாவிய பிரார்த்தனையில் என்ன பண்ணுறோன்னா 9 மணிக்கு வந்து உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் என்னுடைய சகோதர சகோதரிகள், எல்லோருடைய இதயங்களிலும் அன்பும் பக்தியும் பெறுகிறது, பற்றுறுதி இன்னும் கூடுகின்றது அப்படின்ற எண்ணத்தை வச்சுக்கிறோம். யார் தெரியாது. இப்போ வந்து ஒரு சூரியன் காத்தால் உதிக்குது, யாருக்காக உதிக்கிறோன்னு அதுக்கு தெரியுமா? அது வருது, சாயங்காலம் அது செட்டில் ஆகிடுது, வருது, சாயங்காலம் செட்டில் ஆகுது. என்னுடைய இந்த 9 மணி பிரார்த்தனையில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு 5-10 நிமிஷம் இப்படி உட்காந்துட்டு அந்த எண்ணத்தை தியானமாக மெயின்டைன் பண்ணுவேன், ஒரே எண்ணம். அப்போ என்ன ஆகுது, என்னுடைய நார்மலாக சயின்ஸில் ஒன்று சொல்கிறாங்க, குவாண்டம் ஃபிசிக்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய எண்ணங்கள் அதிர்வலைகளாக மாறுகிறது. இது பை டிஃபால்ட் குவாண்டம்னோட டிஃபால்ட் செட்டிங். அந்த அதிர்வலைகள் மெதுவாக போக 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 எப்படி ஒரு செல் டவர் இருக்கிற இடத்துல உனக்கு சிக்னல் கிடைக்குதோ அதே மாதிரி அந்த அதிர்வலைகள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இடத்துல எல்லாரும் அந்த அதிர்வலைகளை தெரிஞ்சோ தெரியாமல் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வைப்ரேட்டரி ஃபோர்ஸஸ் சரியாக வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ 100 வருடங்களாக இன்றைக்கி இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சின்றது 170 நாடுகளுக்கு மேலே இருக்குது. இப்போ இருக்கிறாங்க தாஜின்ற 4வது குரு, முதல் குரு லாலாஜி மகாராஜ் இருந்தார், அப்புறம் பாபுஜி மகாராஜ், அப்புறம் சாரிஜி, அப்புறம் இவர். இன்றைக்கி 170 நாடுகளுக்கு மேலே ஓப்பனாக கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி மக்களுக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எங்களுக்குள்ளே எந்த விதமான எங்களுக்குள்ளன்னு மட்டும் இல்லை, உலகத்தில் யாரையுமே நாங்கள் வித்தியாசமாக பார்க்கறது.
எல்லாருமே ஒன்றுன்றது பேச்சு இல்லாமல் செயலில் உண்மையாக செயல், நிஜமா நீ முஸ்லீமா கிறிஸ்டியனா இதெல்லாம் எங்களுக்கு முக்கியமே இல்லை. நீ ஒரு மனுஷன், உனக்கு சில உணர்வுகள் இருக்குது. நானும் நீயும் தெரிஞ்சோ தெரியாமையும் ஒரு தாய் வயிற்று மக்கள், மேலேருந்து ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்டே தான் வந்தோம். இது நிஜமாகவே புரியும் போது இப்போ நான் ரீசெண்டாக இன்னொரு டேட்டா ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். ஒரு வருஷத்துக்கு உலகளாவி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $40 ட்ரில்லியன் சண்டைக்கு செலவழிக்கிறாங்க. வேர்ல்டு வார்னு வரல, இப்போ ரஷ்யா உக்ரைன் சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்ரேலில் அந்த காசா ஸ்ட்ரிப் தகராறு ஆரம்பிச்சது. $40 ட்ரில்லியன். ஒரு ட்ரில்லியன்றது ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் அது கணக்கு இல்லை, அவ்வளோ கணக்கே இல்லையே. இது வந்து அஃபிஷியல். ஏன்னா இது வந்து கன் மேனுஃபேக்சர் விற்கிறவங்கள்ட்ட டேட்டா எடுத்துடுறோம். அவனோடது கம்ப்ளீட்லி இல்லீகல் ஆக்டிவிட்டி. அங்கே அது ஹேட் தானே, எல்லாமே ஹேட் பேஸ் தான். இப்போது 2 நாட்டின் பிரதமர்கள் முடிவு பண்ணுறாங்க நம்ம நாடு 2 சண்டை போடணும். அவங்க 2 துப்பாக்கி ஏற்று இறங்குறதில்ல. அவர் ஜெலன்ஸ்கி யூஎஸில் ஜாலியாக போகிறாரு, பூட்டின் இந்த பக்கம் போயிட்டுருக்காரு. அவங்களுக்குள்ள அவங்க ஜாலியாக லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க. அடுத்த பொண்டாட்டி பார்க்குறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க. அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சிடுறாங்க. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அவன் மேனுஃபேக்சர் பண்ணுற கன்ஸ் விற்றா போதுன்னு இருக்கான். அவன் இன்றைக்கி பேரலாக நேற்று கியூபாலையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்களே, அங்கே சண்டே அங்கமும் யூஎஸில் அடிக்கிறதுக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய ஈகோவை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான், என் நாடு, என்னுடைய மக்கள், இல்லை என்னுடைய இடம், எனக்கு இல்லை ஏதோ ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது வெறும் என் நாடு என் மக்கள் மட்டும் இல்லை, ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் தான் இதெல்லாம் டிரைவிங் ஃபோர்ஸ். இதை மீறி பணம், இது இன்னொன்றத்தை ஃபீட் பண்ணாதான் உலகம் அவங்க பாஷையில் தழைக்க முடியும். சண்டை போட்டுனே இருந்தாலும் துட்டு. ஏன்னா ஒரு 3 டேர்முக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா அவருடைய 80% ஸ்டாக் ஹோல்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கம்பெனிஸில் இருந்தது. ஸோ டிஃபென்ஸ் கம்பெனி அவங்க இருந்தால் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அங்கே அது பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எங்கேருந்து வருது? இப்போ ஒரு பறவை மேலே பறக்குது, அதுக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் தெரியுமா? அது பறந்து போயிட்டுருக்கு. சைபீரியாலேருந்து இங்கே நம்ம பக்கத்தில் வேடந்தாங்களுக்கு வருது, எல்லாத்துலேயும் போகுது. இது எங்கே நம்மளுக்கு அப்படின்னா பிரச்சனை வருது? என்னால் இன்னொரு மனுஷனை ஃபண்டமெண்டலாக டாலரேட் பண்ண முடியல. ஓ நீ இந்த மதத்தை சார்ந்தவனா அப்படின்னா நீ தீவிரவாதியாக தான் இருப்ப, இந்த மதத்தை சார்ந்தவனா அப்படின்னா நீ வந்து காசை வாங்கி பரப்புறதுக்காக தான் வந்திருப்ப, இந்த மதத்தை சார்ந்தவனா அப்படின்னா நீ வந்து இந்த டெரரிசம் பண்ணுற ரிலீஜியஸ் இப்படி தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். இந்த மதங்கள்னு வரும்போது இது மேபி அவுட் ஆஃப் தி சிலபஸாக இருக்கலாம். எதுவுமே இது எல்லாமே மதங்கள்னு வரும்போது நான் இதை ஃபாலோ பண்ணுறேன், நீ இதை ஃபாலோ பண்ணுற, நீ இதை ஃபாலோ பண்ண, ஓகே. நான் இங்கே பிரச்சனை வருதுன்னா இதில் யார் நீங்கள் சொல்கிறது ஈக்குவல் சுப்பீரியர்னு நினச்ச ஃபஸ்ட்டு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஐ ஆம் சுப்பீரியர் டு நீ நினைக்கும் போது தி ஃபஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். இதுதான் பெட்டர் அப்படின்னு நினைக்கும் போது. செகண்ட் இஸ், இது வந்து என்னால் ஒத்துக்க முடியாது, ட்ரைங் டு கெட் சம்படி ஃப்ரம் தேர் ஹியர். கன்வர்ஷன்ங்கிறது ஃபோர்ஸ்டாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ட்ராமாவில் ஒரு டைலாக் சொல்லுவோம், எதுவுமே வந்து இட் ஷுட் நாட் பி கன்வர்ஷன், இட் ஷுட் பி பை கன்விக்ஷன் சொல்லிடுவோம். கரெக்டு. அது 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 ஏன் இன்னும் ஒய் ஆர் வி ட்ரைங்? இப்போ மார்க்கெட் இப்போ சேல்ஸில் வேணால் அது நீங்கள் சொல்லலாம், அந்த கார் வாங்கினவொன்னே யூ ட்ரை டு கன்வெர்ட் இம் டு யுவர் கார், அதுவும் கன்விக்ஷன் தானே. பட் அட்லீஸ்ட் யூ ஹேவ், பட் ஒய் இன் ரிலிஜன்? இது ஒரு ரொம்ப டீப்பான கேள்வி. அதுதான் இட் காசஸ் ப்ராப்ளம். இது ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப ரெலவெண்ட் கேள்வி. நோ கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா அது தட் வில் பி சர்வைவ் ஃபார் அ லாங்கர் டைம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரொம்ப 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 ரெலவெண்ட் ஆப்ட் கொஸ்டின் ஃபார் த டைம் கேட்டீங்க. இது கொஸ்டின் ஃபார் ஆல் டைம்ஸ், ஸ்பெசிஃபிக்லி திஸ் டைம் தோணிட்டே இருக்குது. இதுக்கு வந்து எங்களோட குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா, பிரச்சனை முதல்ல எங்கே ஆரம்பிக்குதுன்னா உங்க கடவுள் பெரியனா என் கடவுள் பெரியனா, இது முதல்ல. ஆனால் மறந்துடுறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லா ரிலீஜன் சொல்கிறாங்க கடவுள் ஒருத்தர். ஆமாம். இஃப் காட் இஸ் ஒன், இஃப் கிரியேஷன் இஸ் ஒன், ஹவு கேன் யுவர் காட்? இப்போ உங்கள் கடவுள் பெருசாக என் கடவுள் பெருசான்னு தகராறை விட, இப்போ நானும் நீங்களும் சண்டை போடுறதோட 2 பேரும் திரும்பி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான சக்தியை பார்க்க ஆரம்பிச்சோன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் வேதத்தில் ஆக்சுவலாக ரெஃபரன்ஸு பார்த்தீங்கன்னா நேரடியாக கோவில் கடவுள்ன்ற வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லுவாங்க. எதனாலன்னா அவங்க இதுக்கு நம்ம யுகத்தை பற்றி படிக்கும்போது சொல்லுவாங்க, சத்தியயுகம் முதல்ல இருந்தது, சத்தியயுகத்தில் கோயில்கள் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஏன்னா அவங்க தே அண்டர்ஸ்டுட், கடவுளோடையே வாழ்ந்த ஒரு இருந்தோம், அதனால் யாருக்குள்ளேயும் தகராறு இல்லை, மதம்ன்ற பேதம் கிடையாது, எந்த விதமான எண்ணங்களும் இல்லை. அதுக்கப்புறம் துராபர யுகம், திரேதா யுகம், இப்போது கலியுகம். இது எல்லாத்துக்குமே சோர்ஸ் ஒன்று. இப்போ 1ஆம் கிளாஸ் பெட்டரா, ஏன் 1ஆம் கிளாஸ் பெட்டரான்றது பிரச்சனை இல்லை. 1ஆம் கிளாஸுக்கு மேலே 2ஆம் கிளாஸ் ஒன்று இருக்குது, 3ஆவது ஒன்று இருக்குது, 4ஆவது ஒன்று இருக்குது, எல்லாமா சேர்ந்து கடைசியில் ஒரு கிராஜுவேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் ஒன்று இருக்குது. இதை நோக்கி நம்ம போனோமே ஒழிய 1ஆம் கிளாஸ்லேயே சண்டை போட்டு ஓன் டீச்சர் பெட்டரா, என் டீச்சர் பெட்டரா,
உன் குருக்கள் பெட்டரா, என்னுடைய பாதிரியார் பெட்டரான்னு சண்டை போடுறத விட இதை தாண்டி பார்க்க முடியுமா? ஆன்மீகம் என்பது நான் முதலே சொன்ன மாதிரி வேர் ரிலிஜன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகின்ஸ் எங்களுடைய குருநாதர் சொல்லுவாங்க. ரிலிஜன்னா எண்ட்ஸ்னா அது முடிவுக்கு வரக்கூடிய அதை மாதிரி இல்லை. உங்களுடைய எண்ணங்கள் இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. இப்போது இஸ்லாமில் போய் பார்த்தீங்கன்னா சூஃபியிசம் சொல்லுவாங்க. ஆமாம். கிறிஸ்டியனில் போய் பார்த்தீங்கன்னா மிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளில் பார்த்தீங்கன்னா துறவிகள், சாமியார்கள், ரிஷிகள் இவங்களாம் என்ன பண்ணாங்க? இதை மீறி ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் நம்மளோட சிலைகளில் போய் பார்த்தீங்கன்னா சிவன் தியானம் பண்ணுறார், கிருஷ்ணர் தியானம் பண்ணுறார், எல்லாருமே பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அவங்கள கடவுள்னு சொல்லும்போது அவங்க எதை நோக்கி தியானம் பண்ணுறாங்க? சோர்ஸ் இதுக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக நமக்கு 6வது அறிவு கொடுக்கப்பட்டது. த எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட். நான் இன்னைக்கு உருவாயிருக்கேன்னு சொன்னால் இப்போ ஒரு அனிமலால் டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. நான் படைக்கப்பட்டேன்னா என் கையில் ஒரு வாட்ச் இருக்குது. இந்த வாட்ச் என் கையில் இவ்வளோ அழகாக ஒரு வாட்ச் இருக்குன்னா இதை கிரியேட் பண்ண இருக்கணும். இது யாரால் புரிஞ்சுக்க முடியும்? அந்த 6வது அறிவு இருக்கனால தான் முடியும். கடவுளே நேச்சரில் மனிதனை கிரியேட் பண்ணது உங்களுக்கு இந்த 6வது அறிவு கொடுக்கப்பட்டதே அவரை கண்டுபிடிப்பதற்காக. அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா இருப்பதற்குள் சிறந்த வழி என்ன? சண்டை போடுறது வழியா? மதம் என்பது ஒரு வழியா? இது புரியும் போது சான்ஸ்கிரிட்டில் அந்த காலத்தில் அருமையாக சொன்னார். கடவுளை கண்டுபிடிப்பதற்கு என்ன வழின்னு கேட்டவர் அறிஞர் ஒரு முனிவர் சொன்னாராம், ஏ நெத்தி ஏ நெத்தி ஏ நெத்தி ஏ நெத்தி இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கோல்டு, தங்கம், வைரம் எடுக்க தரையில் போகும்போது மண் எதுன்னு உங்களுக்கு தெரியும். தள்ளிட்டே போய்ட்டு கடைசியில் அதை எடுப்போம். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மேல் சர்ஃபேஸில் இருக்கிற மண், இந்த ரிலிஜன், அந்த மாதிரி சடங்குகள், நம்பிக்கையில் மாட்டிட்டு இதை தாண்டி ஒரு சோர்ஸ் ஒன்று இருக்குது. இந்த மதத்தை உருவாக்கினது எதற்காகன்னு எங்கள் குருநாத் கேட்டப்போ அழகாக சொன்னார். ஒரு பிறந்த குழந்தைக்கு நம்ம தியானம்ன்றது ஒரு அப்ஸ்ட்ராக்டான கான்செப்ட். ஒரு பிறந்த குழந்தைக்கு அப்ஸ்ட்ராக்டாக ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு எப்படி புரியும்? புரியாது. ஸோ குழந்தையில் கடவுள்னு ஒன்று இருக்குது. நம்ம நிறைய சடங்குகளே அதுக்காக தான். சிலதெல்லாம் புரிய இப்படி வைக்கிறதுக்காக. சொன்னா செய்ய மாட்டாங்க. நம்ம இப்படி சொன்னா காயேன வாச்சா மனசேந்திர எல்லாம் வந்தாலும் சொல்லுவாங்க. இருக்குன்றது புரியறதுக்கு. இது ஆனால் அதுலேயே உட்காந்துட்டிங்கன்னா, இல்லைப்பா உனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தோம் சாமின்னு ஒன்று இருக்குது. சாமின்னு உனக்கு புரியாதுன்னா அதுக்கு ஒரு சிலைனோ ஒரு உருவமோ கொடுத்தோம். அந்த உருவத்துக்கு அப்பப்போ போய் நீ பார்த்துட்டு வரது ஒரு கோயில்ன்றது உருவாக்கணும். கோயிலோ இது ஒரு மாஸ்கோ ஒரு இதுவோ உருவாக்கணும். இதை மீறி ஃபைனலாக அது சோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கக்கூடிய பகுத்தறிவும் அவர் தான் அவனுக்கு கொடுத்துருக்காரு. அப்படி நான் அந்த பகுத்தறிவை யூஸ் பண்ணி இந்த சோர்ஸை நான் எப்படி கண்டுபிடிக்கும்? இது இன்றைக்கில் 5000, 10,000, 20,000 வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய ரிஷிகள் யோசிச்சிருக்காங்க. இதை மீறி ஒரு சோர்ஸுக்கு அந்த ஆள் விளையாடுறான். நம்ம அதை மதம்னு ஒரு விஷயத்தை போட்டு ஒன்று ஏமாற்றிட்டு இதை தாண்டி ஒன்று இருக்குது, சோர்ஸுக்கு போ. இப்போ எங்கள் வீட்டு வாசலில் கூவம் ஓடுறது, அதான் பெஸ்ட்டு தண்ணின்னு உட்காந்துட்டேன். கங்கை என் கண்ணில் தெரியாது. லைஃப்பில் தண்ணியே பார்க்காதான் கூவம் தான் பெஸ்ட் வாட்டர்னு நினச்சிவோம். கழுதி கொடுத்தீங்கன்னா அது கழுதியும் எருமையும் அங்கே தான் உட்காந்துட்ருக்கோம். அதுக்கு இதோட ஒரு பெட்டர் ரிவர் இருக்குன்னு தெரியாது. ஆனால் பார்க்குறேன் இந்த கூவம் எங்கேருந்தோ வருதா? அங்கே போகும்போது ஆந்திரா பார்டருக்கு முன்னாடி இப்பவும் கூவம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்தாலும் இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டன்ஸ் வருது. இதுக்கு மேலே போனால் இன்னொரு நதி, இதுக்கு மேலே போய் இன்னொன்று போனால் கடைசியில் கங்கை இருக்குது. கங்கையிலேருந்து போனால் நேரம் கோமுகம் போகிறோமா? கோமுகம் போகும்போது அங்கே ஏதோ இதுதான் இங்கே வருதா? உங்களோட மதம்ன்றது ஒரு பிகினிங், அது எண்டு இல்லை. சடங்குகளோ கடவுளை நம்ம இப்போ வழிபடக்கூடிய விஷயங்களோ ஒரு பேசிக் எல்லா ரிலிஜனும் இது தான். இதை தான் எல்லா நம்ம இவங்களை மெஸ்ஸையா இல்லை மெசஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு நபிகள் நாயகமாக இருக்கட்டும், ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கட்டும், இல்லை சங்கராச்சாரியார், எல்லாருமே இவங்கெல்லாம் ஒரு மெசஞ்சர், கடவுளுடைய தூதுவர்கள். கடவுள் இருக்கார், இந்த விஷயம் இருக்குது, அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் இப்படி கடவுள் நோக்கி போகும்னு சொல்கிறாங்க. நான் கடவுள்னு அவங்க யாருமே சொன்னதே கிடையாது. யாருமே எல்லாருமே இதன் மூலமாக வா. எங்கள் குருநாதரும் அதான் சொல்கிறேன், இந்த மார்க்கத்துக்கு நான் வழிகாட்டு. நான் ஒரு டீச்சர். எங்களுடைய தாஜி கூட என்ன சொல்கிறார், ஐயமா டீச்சருன்றார், அவ்வளோதான். என் மூலமாக நீ கிளம்பி வா, 2 பேரும் சேர்ந்து போவோம். இப்போ நான் தென்சிங் அண்ட் ஹிலரி ஃபஸ்ட்டு மவுண்ட் எவரெஸ்ட் போனாங்க. அதில் தென்சிங் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஷெர்பா வழி காட்டக்கூடிய நபர். நீ மலைக்கு மேலே வா, நான் அவனை அழிச்சிட்டு போகிறேன். இதை போன்று மெதுவாக இதை முடிஞ்சிருதுப்பா, இதை மீறி ஒன்று இருக்குது, இதை மீறி ஒன்று இருக்குது, இதை மீறிய ஒரு சோர்ஸ் ஒன்று இருக்குது. அங்கே போய் பார்த்தா அந்த ஆளே தியானம் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. சிவனாக இருக்கட்டும், விஷ்ணு படுத்துன்னு பார்க்கடலில் தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு, சிவன் உட்காந்து தியானம் பண்ணுறாரு, பிள்ளையார் அவர் உட்காந்து தியானம் பண்ணுறாரு, இவர் என்னடான்னா பயணியில் உட்காந்து அவர் தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆமாம், எல்லாருமே சோர்ஸ் தெரியுது அவங்களுக்கு. இதுதான் வழின்றதை சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. நம்ம இந்த தும்பை விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி அவங்களோட உண்மையான தாத்பரியங்களை விட்டுட்டு அந்த மற்ற விஷயங்களை பிடிச்சிட்டு நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம்.
இந்த தியானம்ங்கிறது அது ஒன்று ஐ வாண்ட் டு கிளியர். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் இந்துயிசம். கண்டிப்பாக கிடையாது, மெடிடேஷன் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் நினைக்கிறது என்னன்னா அதை கிளியர் பண்ணணும். ஏன்னா தியானம்னு ஒன்று அது என்ன இதை நாங்கள் ஹார்ட்ஃபுல்னஸில் எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ சொல்கிற ஏன்னா ஐ திங்க் தியானம்ங்கிறது இட் இஸ் யூனிவர்சல்னு சொன்னால் கோஎக்ஸிஸ்டன்ஸ் சொல்லி தரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் லேக்கிங் இன்னைக்கு 2-3 விஷயங்கள் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். அருமையான பியூட்டிஃபுல்லான கேள்வி கேட்டீங்க. எங்களுடைய மார்க்கத்தில் ஒரு 4 கோடி பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறதா சொல்கிறோம். இதில் உலகத்தில் எந்தெந்த மதங்கள்லாம் உங்களுக்கு பேர் தோணுதோ லிஸ்ட் போடுவோம், எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஈரானில் இருக்காங்க, ஈராக்கில் இருக்காங்க, ஷியா சுன்னி, மேக்ஸிமம் கொஞ்சம் இப்படி தள்ளி வந்தீங்கன்னா ஜூயிசம், இஸ்ரேல் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் கிரேட் வாலை தாண்டி சைனாக்குள்ளே போங்க, சைனீஸ் பீப்புள் மெடிடேட் பண்ணுறாங்க. அங்கே எங்களுக்கு 17 சென்டர் இருக்குது. இந்த பக்கம் ஜப்பானில் சென்டர் இருக்குது. அந்த பக்கம் ஹார்ட்கோர் கிறிஸ்டியானிட்டி இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், யூஎஸ் போங்க, எல்லா நாடுகள்லையும் எங்களுக்கு சென்டர்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் முதல்ல வரக்கூடிய கேள்வி, நான் மதத்தை விட்டு தான் தியானத்துக்கு வரணுமா, மதத்தை விட்டால் தான் கடவுளை? இல்லைப்பா, அதை வச்சுக்கோ. நீ 4ஆம் கிளாஸ் வரும்போது 1ஆம் கிளாஸ் மேலே உனக்கு கோவம்னு அர்த்தமே இல்லை. 1ஆம் கிளாஸ்னுடைய அதனுடைய தேவை முடிஞ்சு போச்சு. அடுத்த லெவல் வந்துட்டியா? இப்போ ரீசெண்டாக மார்ச் மாதம் 2024 குளோபல் ஸ்பிரிச்சுவாலிட்டி மகோத்சவம் நாங்கள் எங்களுடைய வேர்ல்டு ஹெட் குவார்ட்டர்ஸில் நடத்தினோம். கானா சாந்திவனம் ஹைதராபாத் ஏர்போர்ட்லேயும் 17 கிலோமீட்டர் பெங்களூர் ரோட்டில் இருக்குது. ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக 1700 ஏக்கர் இடம், பசுமை, இன்றைக்கி பசுமை, 10 வருஷம் முன்னாடி பாலைவனமாக இருந்த இடம். அங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக மற்றும் மதம் சார்ந்த தலைவர்கள், யார் யாரெல்லாம் நீங்கள் ரிலீஜியஸ் லீடர்ஸ் நினைக்கிறீங்களோ, இமாமில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 300 தலைவர்கள் வந்தாங்க. இந்தியாவோட பிரசிடெண்ட் அவங்க ஸ்ரீமதி முர்முவும், தீபக் தன்கர் அவர் வைஸ் பிரசிடெண்ட்டும் வந்தாங்க. மார்ச் 14, 15, 16 நடந்து நாங்களும் இருந்தோம். லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. அவங்க எல்லாரும் என்ன பேசினாங்க, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த பாதையை நோக்கி போவோம். இப்போ நம்பளவில் இப்போ தலைவர்கள் ஏதோ ஒரு இடத்துல சொல்லும்போது தான் அது கீழே வாக்கு மூலமாக மாறி மக்கள் உணர்ச்சி சாப்பிட்றாங்க. இப்போ எல்லாரும் அவங்க ஒரு பீஸ், அன்பு அப்படி விஷயத்த பேசிட்டாங்கன்னா நடக்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறது அந்தந்த ரிலிஜன் அப்படியே நீங்கள் இருக்கோ, போகிற எய்மா அழகாக போங்கன்னு சொல்கிறது கன்வர்ஜென்ஸ். இவங்களே தானே நீ பெருசு நான் பெருசு இன்னும் தனக்கு டிக்ரைப் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். கரெக்ட். அந்த கன்வர்ஜென்ஸுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஆன்மீகம் ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கும். அதில் கொஞ்சம் எல்லாருக்கும் அழகாக கல்லை தூக்கி போடுற குளம் இந்துவிசமாக இருக்குது. ஈஸியாக போட்டுறானுங்க. டாலரன்ஸ் ஜாஸ்தி, அதீத டாலரன்ஸ். மொத்தத்தில் டாலரன்ஸ் இல்லைன்னு இல்லை, நம்மளுக்கு ஜாஸ்தின்னு சொன்னேன். அவ்வளோதான். மற்றவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு அதை கரெக்டாக சொல்லலை. அவர்கள் தோல்வி அடையல, நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொல்கிறேன். அதான் நீ சொல்கிற மாதிரி எல்லாருமே அன்பு தானே வழியாக சொல்கிறான். அன்பை தவிர வேறு லவ் இஸ் காடுங்கிறத எல்லாம் சொல்கிறான். இது புரிஞ்செடுத்துன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் மதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், என் மதம் இதையும் மீறி கடவுள் நோக்கி ஒன்றா போவோம், தியானம் செய்வோம். அதை போய் வரும்பொழுது உங்களுக்கு எங்கள் குருநாதர் ஒரு இடத்துல அழகாக சொன்னார், இந்த 6 கோடி ஜென்மங்களில் நீ மட்டும்தான்டா சண்டை போட்டுட்ருக்கு, மனுஷன்றது தான் சண்டை போடுறது. மற்றதெல்லாம் சோத்துக்கு சண்டை போடும். மற்ற நேரத்தில் நீங்கள் ஒரு புலி சிங்கம் சாப்பிட்டு எடுத்துன்னா, நான் ரீசெண்டாக ஒரு ராஜஸ்தானில் ஒரு டைகர் ரிசர்வ் போனேன். சாப்பிட்டுடுச்சுன்னு தெரியுது, பக்கத்தில் 2 அடி தள்ளி நடந்து போயிட்டு. அதுக்கு தெரியுது தின்னாச்சு, இதை அட்டாக் பண்ணாது. அது சொத்து சேர்க்கறதுக்காக கொல்றது இல்லை. அந்த நேரத்தில் சாப்பிட்டுச்சுன்னா பாட்படுத்துட்டு போயிட்டே இருக்கு. மனுஷன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் கெயினுக்காகவும் நம்மளுடைய சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்டுக்காகவும் பல விஷயங்களை இதெல்லாம் உங்களுக்கு பொறுமையாக வேல்யூ சிஸ்டம்ஸ்னு சில விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்த எபிசோடில் பேசுவோம். இப்போ தான் நுழைஞ்சிருக்கோம், இன்னும் பல படிகள் நம்ம சீக்கிரமே பார்ப்போம்.